भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जलाशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्री गुरुवे नमः। श्री चैतन्य मनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदाधिकं। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपीश गोपिका कान्ता राधा कान्त नमस्तुते। कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपदाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमति भक्ति वेदांत स्वामिनिति नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य सतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद। Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Net problem. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Next Mataji. அங்க நிறைய மழை மெட்ராஸ்ல, அதனால அது ஆமா. போய் தான் வரும். இது வரைக்கும் வர்றதே ரொம்ப கஷ்டம். காலைல இருந்து சரியான மழைங்க மாதாஜி. எங்க வீட்டுல எல்லாம் காலைல இருந்து விடாம போயிட்டு இருக்கு மாதாஜி மழை. பாப்ரே. 10 இங்க o'clock நல்ல ஆரம்பிச்சது வெயில். மாதாஜி. போயிட்டே நிப்பாட்டாம போயிட்டு இருக்கு. ஹரே கிருஷ்ணா, கேக்குதா? எல்லாரும் ஒரு பேப்பர் பேனா பென்சில் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்லோகா நம்பர் 8.15 இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். பிரேமா மாதாஜி 8.15 ஸ்லோகம் பாடுங்க. அப்பதான் படிக்கிறேன் பக்கம். மாம் 8.15 மாம் உபேத்ய புனர்ஜன்ம துக்காலயம் அசாஸ்வதம் நாப்னுவந்தி மகாத்மானக சம்சித்திம் பரமாம் கதாஹ. ஹரே கிருஷ்ணா. சோ வெரி கிளியர்லி மீனிங் யாராவது படிங்க நீங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பக்தியின் யோகிகளான மகாத்மாக்கள் எல்லை அடைந்த பிறகு முற்றிலும் துன்பம் நிறைந்த இந்த தற்காலிகமான உலகத்திற்கு திரும்பி வருவதே இல்லை. ஏனெனில் அவர்கள் மிக உயர்ந்த பக்குவத்தை அடைந்து விட்டனர். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். இது என்ன சொல்றாங்கன்னா பிரம்ம போலா லோகா, அதாவது பிரம்மால இருந்து அந்த சின்ன இந்திரால இருந்து இன்ஃபேக்ட் சின்ன பூச்சி. ஸோ பேசிக்லி இங்க சொல்லியிருக்கிற எக்ஸாம்பிள் வந்து பிரம்மால இருந்து உயிர் குட்டியா இருக்கு எல்லாமே வந்து என்னன்னா பிரம்ம லோகத்துல இருந்து எல்லாமே மெட்டீரியல் பிளானட்ல இருக்கிறதால அதுக்கு கண்டிப்பா அழிவு இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இறப்பே இல்லை அப்படின்றது அப்படி ஒண்ணு இல்லவே இல்லை. ஸோ எல்லாத்துக்குமே வந்து அழிவுன்றது இருக்கு அப்படின்றதுதான் நம்ம இங்க யாரோ பேசிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் என்னன்னா நம்ம வந்து ஓகே. ஸோ ஒன்னொன்னா சொல்றான். பரமாகதி அப்படின்னா டாப் மோஸ்ட் கதி, ரைட்? அதுக்கு மேல வந்து எதுவுமே இல்லை. அதுதான் சுப்ரீம் பர்சனாலிட்டியோட பிளானெட், வைகுண்டா பிளானெட், ரைட்? இப்போ பக்தி யோகா பண்றவங்களுக்கு என்ன ஆகும்னா டைரக்டா அந்த ஹையஸ்ட் பர்ஃபெக்ஷனால அவங்க திரும்ப வரமாட்டாங்க. ஒரு தடவை வைகுண்டம் போனா வர்ற கதையே இல்லை. அது வந்து இங்கதான் பௌத்திகத்துலதான் வந்திருப்பாங்க. ஏன்னா ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு வந்து பியாண்ட். இப்போ நிறைய பேர் கேட்பாங்க இடம் இருக்குமா அங்கன்னு. 3 பதா அப்படின்பாங்க. 4ல 3 பகுதி அங்கதான் இருக்கு, ஒரு பகுதி தான் இங்க இருக்கு. நம்ம இருக்கிறது ஒரு யூனிவர்ஸ். அந்த மாதிரி பல கோடிக்கணக்கான யூனிவர்சஸ் இருக்கு, ரைட்? அண்டங்கள் யூனிவர்ஸ்க்கு. ஸோ இப்ப வந்து பிளானெட் என்னன்னா இப்ப வந்து வேதங்கள் வந்து என்னன்னா அவ்யக்தா, அக்ஷரா அண்ட் பரமாகதி. ஸோ இதை பத்தி சொல்றது என்னன்றது ஒன்னொன்னா பார்க்கலாம். பரமாகதி உங்க எல்லாருக்குமே தெரியும். அவ்யக்தா அண்ட் அக்ஷரான்றது என்னன்னா நம்மளோட மெட்டீரியல் நம்மளால கண்ணால பார்க்க முடியாதது, ரைட்? அவ்யக்த மூர்த்தினா கண்ணால நம்மளால பார்க்க முடியாது, ஜட்ஜ் பண்ண முடியாது, இன்எக்ஸ்பிளிகபிள், எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்ட்ராடினரின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த லெவலுக்கு. ஸோ மகாத்மா அவங்களோட வேற என்னன்னா பரம்பரை மூலமா அவங்க வந்து டிரான்சென்டென்டல் நாலேஜ் அவங்களுக்கு வரும். அது வரதால அவங்க என்ன பண்றாங்க, டிவோஷனல் சர்வீஸ் ஆட்டோமேட்டிக்கா வரும். 2 ரீசன்னால டிவோஷனல் சர்வீஸ் பரம்பரை மூலமா வர்றதுல வருது. என்ன அந்த 2 ரீசன்? ஏன் நம்ம டிவோஷனல் சர்வீஸ் பரம்பரையில இருந்தாதான் வருமா? இல்ல பரம்பரையா கத்துண்டா இருக்கும், இல்லாட்டினா ஆச்சாரியரை பார்த்து கத்து.
அதான் கத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து கரெக்டான பியூரிட்டியும் வரும், உண்மையும் வரும். ரெண்டாவது வந்து பரம்பரையில கத்துக்கிறதால எல்லாத்தையும் விட என்னன்னா நம்மளுக்கு வந்து நம்ம கத்துக்கிற அவங்க வந்து டிவோட்டி, அதனால அந்த பியூரிட்டி ஆஃப் தாட் வந்து இருக்கும். அதனாலதான் வந்து நம்ம எப்பவுமே பரம்பரை மூலமா கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இதுதான் ஹையஸ்ட் அப்சர்ப்ஷன், ரைட்? இதை விட ஒரு ஒரு ஹைன்றது இல்லை. அதனால வந்து ஒன்லி டிசையர் என்னன்னா கிருஷ்ணா வேணும், கிருஷ்ணரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்ன்றது ஒன்லிதான் டிவோட்டிக்கு ஆக்சுவலா ஒரே ஒரு விருப்பமா நிக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அது ஒன்றும் இல்லாம இது வந்து டிவோட்டி வந்து ஆட்டோமேட்டிக்கா தெரியும், எங்க போனாலும் நான் வந்து திரும்ப வரணும். அதனால தேவர்களை வழிபடுறது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா தேவர்கள் வந்தும் இப்ப வந்து மெட்டீரியல் வேர்ல்ட்ல தான் இருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அதனால அவங்களுக்கு வந்து தேவரை வழிபடுறதுல வந்து ஒன்றும் பெரிய இது இல்லை. இப்போ நம்மளோட கர்மா இருக்கு இல்லையா, யாருக்கு வேணும்? ஏன்னா இப்போ இந்த உலகம் பொறுத்த வரைக்கும் ஃபுல் ஆஃப் துக்காலயம் அசாஸ்வதம். துக்காலயம் அப்படின்னா கஷ்டம், ஆனா பெர்மனெண்ட் இல்லை, டெம்பரரி, ரைட்? நிறைய பிரச்சனைகள். என்ன 3 டைப் ஆஃப் பிரச்சனைகள் என்ன? ஆதி பௌதிகம், ஆதி ஆதி ஆத்மிகம், ஆதி ஆதி தெய்வீக, ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீக, தெய்வீகம். ஆதி Right? பூதம். இது 3. இது தவிர 4 மெயின் பிரச்சனைகள் என்ன? ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி. தேங்க்யூ மாதாஜி. ஸோ ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி, இந்த 4 வந்து பெர்மனெண்டா இருக்குது. அதனால பிறந்தாலே எக்ஸ்பைரி டேட் இருக்கும், ரைட்? வாங்குற மெடிசனுக்கு இல்ல, பிறக்கிற நம்மளுக்கு கூட. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா யாரா எடுத்தாலும் வைகுண்டா வந்து அவங்க அம்மாவோட போனாரு, அஜாமிலாவும் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு போறாரு. அதே மாதிரி யாரு நம்ம கோபகுமார் வந்து அவர் வந்து வழி தவறி போயிட்டு திரும்ப அவரும் வந்து போயிடுவாரு. நம்ம யானை கஜேந்திரா என்னன்னா வழியிலும் அவர் பூ எடுக்கிறாரு, ஸ்பிரிச்சுவல் சர்வீஸ் பண்றதால அவருக்கும் கஜேந்திர மோட்சம். அதே மாதிரி கிங் ரித்து, ரைட்? வேணுவோட மகன், அவர் சேர்ன் பண்றதுல வந்த ரித்துவும் அவங்களோட மனைவியான குவீன் அர்ச்சி 2 பேருமே வந்து ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட் என்டர் ஆறாங்க, ரைட்? அதாவது என்டர் ஆறாங்க, வைகுண்டம் பூலோகம் 2 இடத்துக்கு போறாங்க. சோ இப்ப வந்து மகாத்மாவோட குணங்கள் என்ன? மகாத்மா அப்படி இருந்தாங்களா அவங்க பரீட்சை மகாராஜா குட்டி மகாத்மா. சோ இவங்களோட குணங்கள் என்ன? சுத்த ஹரே கிருஷ்ணா, சகல இருக்கீங்களா? கேக்குதா? கேட்கல ஹரே மாதாஜி. கிருஷ்ணா மாதாஜி. மகாத்மாக்கள் எப்பொழுதும் கிருஷ்ணனோட தொண்டிலேயே இருப்பாங்க, கிருஷ்ணரையே கரெக்ட், வெரி நினைச்சிட்டே இருப்பாங்க. அப்புறம் கரெக்ட். அவங்க வந்துட்டு ரூபா எப்போதும் குணநிலையம் கிருஷ்ணனோட இருப்பாரு மாதாஜி. உலகத்திலேயே இருப்பாங்க மகாத்மாக்கள். கரெக்ட். ஸோ எப்பவுமே கிருஷ்ணரை பத்தி கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து எப்பவுமே நினைச்சிட்டே இருப்பாங்க. அதனால வந்து என்னன்னா அவங்களுக்கு வந்து நாட் ஆஃப் நாலேஜ் இருக்கும். நெக்ஸ்ட் யாரோ பேசிட்டு பகவானை வராங்க. பத்தின அறிவு பூரணமா இருக்கும் அவங்களுக்கு. அவங்களுக்கு அடுத்தவங்களுக்கும் உதவி செய்வாங்க எல்லாத்தையும். Very அதான் nice. அதான் மகாத்மாக்கள். எல்லாருக்கும் வந்து படிச்சீங்களா மாதாஜி? இல்ல மாதாஜி, ஓகே, பட் நீங்க கரெக்டா கொஞ்சம் கரெக்டா சொல்லிட்டீங்க இந்த தடவை. தேங்க்யூ ஜெனரஸா மாதாஜி. எல்லாருக்குமே வந்து நோபலா வந்து ஜெனரஸ், அதுதான் கேட்டு கேட்டு கேள்வி ஞானம், ரைட்? படிக்கலனாலும் நம்ம கேட்டுட்டே இருக்கிறீங்கல்ல நீங்க ஸ்ரவணம், அது வெரி நைஸ். அதனால நீங்க பாருங்க இப்போ ஒரு லெவலுக்கு உங்களால ஆன்சர் பண்ண முடியுது. பட் எல்லாரும் தயவு செஞ்சு படிச்சுட்டு வாங்க, ஏன்னா நானும் படிச்சுட்டு தான் வரேன். வெரி நோபல் மைண்டட், எல்லாருக்குமே வந்து நிறைய ஜெனராசிட்டியோட கொடுப்பாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இன்ஃபேக்ட் பரீட்சித் வந்து என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் பரீட்சித் வந்து ராட்சசன், ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ராட்சச ஃபேமிலி, ஆமா மாதாஜி. ரைட்? நம்ம நினைப்போம் இந்த மாதிரி என்னோட வீட்டு சூழ்நிலை இருக்கே, நான் எப்படி பக்தி பண்ண முடியும், எனக்கு பேக்ரவுண்ட் இல்ல, ஃபோர்கிரவுண்ட். பரீட்சத்தை விட ஒரு மோசமான பேக்ரவுண்ட் இல்ல. இன்ஃபேக்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேக்குறாங்க, மாதாஜி, நம்மளாம் பிரகலாதரை சொல்றீங்களா? சாரி மாதாஜி, சாரி, பிரஹலாத் கம்ப்ளீட்லி இல்ல நாட் பரீட்சத். பரீட்சித்து பரீட்சத் இல்ல, ஆமான்னு சொல்லிட்டீங்க நீங்க. பரீட்சத் வந்து நல்ல ஃபேமிலி. இவரோட பிள்ளை இல்ல, அர்ஜுனோட. பிரஹலாத், இப்ப நான் சொல்றேன், நோ ப்ராப்ளம். பிரஹலாத் வந்து என்னன்னா ஹிரண்யகசிபு பையன். பிரஹலாத் வந்து பிறந்ததே குட்டி ராட்சச ஃபேமிலி, ரைட்? பெரிய ராட்சச ஃபேமிலி, குட்டி கூட இல்ல. அப்படி இருந்தும் அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்கு வந்து அவர் ஸ்கூல்ல வந்து சொல்றாங்க நம்மளாம் ராட்சச ஃபேமிலி நம்மளுக்கு இருக்குமானா, அவர் என்ன சொல்றாருன்னா, ஆமா, ஏன்னா கிருஷ்ணர் எப்பவுமே நம்ம ஆசைப்பட்டோம்னா அவர் எந்த நிலைமையில இருந்தும் நம்மளை மீட்டுவாரு. சோ எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவர் மீட்டுவாரு அப்படின்னு. அதனால அவர் வந்து டிரான்சென்டென்டல் நாலேஜ் ஃப்ரம் த ரியலைஸ் டிவோட்டீஸ், ரைட்? அவர் என்னன்னா அவர் வந்து எல்லார்கிட்ட இருந்து டிரான்சென்டென்டல் நாலேஜ் கிராஜுவலா கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் வந்த அப்புறம் கம்ப்ளீட்லி அதுல அப்சர்வ் ஆகுங்க. அவங்களுக்கு வெறும் கிருஷ்ணர் தான் வேணும், அண்ட் கிருஷ்ணர் அசோசியேஷன். கிருஷ்ணர்னா எல்லாமே பாரஃபெர்மியா, டிவோட்டீஸ் எல்லாமே. அவங்களோட டெஸ்டினேஷன் என்ன? கோலோக்கா மாதாஜி.
கரெக்ட். ஸோ பியாண்ட் மெட்டீரியல் நம்ம பார்க்கவே முடியாது. கோலோகம் தான் அவங்களோட டெஸ்டினேஷன். அதுதான் ஹையஸ்ட் கோல். அதனால இது வந்து நம்ம இப்போ நம்ம ராமானுஜ சம்பிரதாயம், ஏன் ராமானுஜமும் இதுவும் பாக்குறோம்னா, நம்ம ராமானுஜம் மதுவாச்சாரியா ரொம்ப சிமிலர். ராமானுஜாச்சாரியால இருந்தா நம்ம ரெண்டு எடுக்கிறோம். என்னன்னா வேதங்கள் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க சாஸ்திரப்படிதான் படிக்கணும், எல்லாமே படிக்கணும்ன்றதால அது ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம எடுக்கிறோம். அண்ட் சர்வேட்டர் ஃபீலிங் இருக்கணும், அது நம்ம ஃபாலோ பண்றோம். ரைட், சர்வேட்டர் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் அவுட் ஆஃப் 4. அதுல 2 பிரின்சிபல் தான் சைத்தன்யா மகாபிரபுவும் எடுத்தாரு. என்ன ஒரு வித்தியாசம், நம்ம பண்ற பக்தி வந்து அவங்க கணக்குப்படி அது கர்ம யோகா. ஏன்னா ஒரு நாள்ல அவங்க 50% ஆஃப் டைம் மேல பண்ணாதான் அது பக்தியில வரும் அவங்க கணக்கு, இல்லைன்னா கர்ம யோகா அவங்க கணக்குப்படி. ஸோ லாஜிக்கலி நம்ம 50% 12 மணி நேரம் சரி முடிச்சிட்டு இருக்கிறோம். 16 மணி நேரத்துல half 8 hours கூட நம்ம பக்தி பண்ற நிலைமையில இல்லாததால அவங்க நம்மளெல்லாம் கர்ம யோகிஸ் தான். ஆனா அங்க பாத்தீங்கன்னா அங்க ஃபாலோ பண்றவங்க ஒருத்தரும் கண்டிப்பா 8 hours படிக்கிறாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இன்னும் இருப்பாங்கன்னு. இப்ப வந்து என்னன்னா ராமானுஜர் என்ன சொல்றாரு, கிருஷ்ணர் வந்து இந்த பிறப்பு இதெல்லாம் வந்து என்ன, சொர்க்கம் போறது சிலரு இதேதான் ஆசைப்படுவாங்க. ஆனா மறுபடியும் பிறப்பே வேண்டான்றதுதான் அவரோட இடம் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாக்கூர் என்ன சொல்றாருன்னா, எல்லா ஜீவார்கள் இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னா, நம்ம ரகுநாத் கோஸ்வாமி பட்ட கோஸ்வாமி 2 பேரும் இங்க இருக்கிற ஜீவாஸ் எல்லாமே ரீபர்த் எடுத்திருக்காங்க இல்லையா. அதனால நம்ம டிவோட்டிஸ் வந்து மறுபடியும் பிறக்குன்றதே இல்லை, இன்க்ளூடிங் பிரம்மலோகத்துல இருக்கிறவங்க கூட மறுபடியும் பர்த் இருக்கு. அதுதான் நம்ம படிச்சோம் இல்லையா, படிக்க போறோம். நம்ம என்ன படிச்சோம் இப்போ 8.15 தானே, ரைட். ஸோ 8.16 பிரம்மல் புவனா லோகா புனர் ஆவர்த்தினோஜுனா மாமுபேத்தியத்து புனர்ஜென்ம மாமுபேத்தியத்து கௌந்தேய புனர்ஜென்மன வித்யதே. 8.16 மீனிங் யாராவது படிங்களேன். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஜட உலகின் மிக உயர்ந்த லோகத்தில் இருந்து மிகவும் தாழ்ந்த லோகம் வரை அனைத்தும் பிறப்பு இறப்பு மாறி மாறி நடைபெறும் துன்பம் நிறைந்த இடங்களே. ஆனால் குந்தியின் மகனே, என்னுடைய இடத்தை அடைபவன் என்றும் மறுபிறவி எடுப்பது இல்லை. ஹரே கிருஷ்ண மாதா. வெரி நைஸ். ஸோ இங்க வந்தவனுக்கு மறுபிறவியே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அதை எப்படி பண்ண முடியும், எப்படி பண்ண முடியும்? கிருஷ்ணா வீட்டுக்கு போகணும், எப்படி போறது? சரி, சிம்பிளா கேட்கிறேன், பிரம்மலோகா எப்படி போறது? அவரிடம் அவரிடம் சரணாகதி பண்ணணும். இல்ல இல்ல, அவரிடம் பூலோகா சரணடைங்க. சொல்ல, பிரம்மலோகா பிரம்மலோகா பிரம்மாவோட லோகம், பிரம்மலோகா. பிரம்மலோகா வந்து நம்ம மெடிடேஷன் பண்றதால, அதாவது சித்தி நற்காரியங்களை பண்ண பிரம்மலோகம். நல்ல காரியம் பண்ணா நம்ம வந்து சொர்க்கலோகா தான் போவோம். யஜ்ஞங்கள் பண்ணா போலாமா? யக்னங்கள் பண்ணி சித்தி அஷ்டாங்க யோகம் எல்லாம் பண்ணாதான் பிரம்மலோகம். எப்படின்னா அவங்களுக்கு வந்து பவர் இருக்கு. அவங்க 8 ஓட்டைகள் இருக்கு இல்லையா உடம்புல, அதுல வந்து தலை மேல வந்து பிரம்மலோகம். அவங்க எந்த பிளானட் தலை இங்க உச்சம் தலையில இருந்து பிராணம் வெளில வந்துச்சுன்னா அவங்க எந்த பிளானட் போகணும்ன்ற டிசிஷன் எடுக்கலாம். அவங்க கோலோகம் போக முடியாது. நான் சொல்றது வந்து அந்த பிளானட்டரி சிஸ்டம்ஸ்ல மெயினா பிரம்ம ஜோதி வரைக்கும் கூட அவங்க போக முடியும் அப்படின்னு. ஸோ பிரம்மலோகத்துல திரும்ப ஆண்டவனை நினைச்சிட்டு ப்ரேயர் பண்ணா அவங்க கோலோகம் அங்கிருந்து போகலாம். இல்லைன்னா மறுபடியும் பூலோகத்துக்கு தான் வரணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இது வந்து என்னன்னா ஆஹ் மறுபடியும் சொல்லியிருக்காரு எதனா மாமுபேத்திய அப்படின்னு மறுபடியும் ஏன் சொல்றாருன்னா, ரொம்ப பிரம்மலோகால கூட பெர்மனன்ட்ன்றது இல்ல. இப்போ பிரம்ம அப்படின்னு ஏன்னு சொல்றாங்கன்னா, இதுல வந்து எந்த உலகத்திலும் இந்த நம்ம சொல்லுவோம் இல்லையா, வேர்ல்ட்ல எங்க இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இருக்கும் அப்படின்ற மாதிரி இவர் 14 பிளானட்ஸ்லயும் வந்து சொர்க்கத்துல இருந்தாலும் பிரச்சனை இருக்கும், பிரம்மலோகத்துல இருந்தாலும் இவங்க 2 பேருமே வந்து பூலோகத்துக்கு வருவாங்க அவங்க இன்னும் பக்தி செய்யலைன்னா அப்படின்னு. ஸோ அவங்களோட வீசா எக்ஸ்பைரி ஆனா வர மாதிரி அவங்களோட புண்ணியங்கள் ஆனவங்களும் எக்ஸ்பைரி ஆச்சுன்னா, ஆனா அவங்க அங்க போயிட்டோம்னா நம்மளுக்கு எக்ஸ்பைரி டேட்டே இல்லை, பெர்மனெண்ட் சிட்டிசன்ஷிப் மாதிரி. நம்ம யூஎஸ் சிட்டிசன்ஷிப் எடுத்தா நம்மளுக்கு எக்ஸ்பைரி இல்ல, பெர்மனெண்டா அங்க இருக்கலாம். அதே மாதிரி இந்தியால நம்ம எப்ப வேணா வரலாம் எங்க போனாலும். அதே மாதிரி கோலோகத்துக்கு ஒரு தடவை என்ட்ரி போட்டோம்னா அது நம்ம இடம், எப்ப வேணா நம்ம போலாம், திரும்ப வரவே வேண்டாம். அதே மாதிரி சனிஷ்ட, ரைட், அப்படின்னா பக்தி சுப்ரீம் காட் வந்து டிஃப்ரெண்ட் பிளானட்ஸ் போனாலும் மறுபடியும் மேல பக்தி பண்ணா அங்க போயிடுவாங்க. ரைட், நீ டைரக்டா பக்தி ஒண்டி பண்றவங்க டைரக்டாவே போடுவாங்க. ஸோ கிருஷ்ணா கான்சியஸ்ல இருக்கிறவங்க ஹையர் போவாங்க. ஆனா பிரம்மலோகம் போனவங்க ரீபர்த் எடுக்காம பக்தி பண்ணாங்கன்னா மறுபடியும் அங்க இருந்து போகலாம். எப்படின்றத நம்ம வந்து பார்க்க போறோம். ரைட், அதுதான் நான் வந்து இன்னொரு ஷீட் கொஞ்ச நேரத்துல ஷேர் பண்ணுவேன். யோகி கர்ம யோகி எல்லாம் பர்ஃபெக்ஷனால அதை அட்டைன் பண்றாங்கன்றத நம்ம பார்க்கணும். ரைட், இப்ப வந்து நம்ம
17ம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பிரம்மா சார்ட் இருக்கான்னு பார்க்கலாம். ஒரு செகண்ட் இருங்க. ஆமா மாதாஜி, மீன்வைல் அடுத்த ஸ்லோகமா படிச்சிட்டு இருங்க. பிரேமா மாதாஜி. படிக்கிறேன். சகஸ்ரயுக பர்யந்தம் அகர்யத் பிராமணோ விதுஹு ராத்ரிம் யுக சகஸ்ராந்தாம் தேகோ ராத்திர விதோ ஜனாஹ. யாராவது டிரான்ஸ்லேஷன் படிங்க. மனித மனித கணக்கு 1000 யுகங்களை கொண்ட காலம் பிரம்மாவின் ஒரு பகலாகும். அவரது இரவின் காலமும் அது போன்றே நீண்டதே. ஹரே கிருஷ்ணா. இப்போ நான் வந்து எல்லாரும் பேப்பர் பேனா வச்சுக்கோங்க. 17 to 19 என்னன்னா லிவிங் என்டிட்டிஸ் எப்படி வராங்க, எப்படி போவாங்க, பிரம்மாவின் ஒரு நாளோட கணக்கு என்னன்றதெல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம். இது கோலோகா சாட்டு. பிரம்மாவின் சார்ட் எங்கன்னு பாக்குறேன். திறந்து வச்சேன். வரல. இல்ல திறந்து வச்சேன். ஸோ பேசிக்கலி ஓகே, இப்போ கேள்வி கேட்கிறேன், அப்புறமா நான் சார்ட் ஓபன் பண்றேன் ஒரு செகண்ட்ல. எத்தனை யுகங்கள் இருக்கு ஜென்ரலா? சதுர்யுகம் 4 4. யுகங்கள். என்னெல்லாம் இருக்கு அதுல? சத்தியயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். வெரி நைஸ். ஸோ இந்த 4 வந்து என்ன சொல்லுவோம்? இது 4 சேர்த்து, இது 4ம் சேர்ந்தா என்ன? சத்துர்யுகம். கரெக்ட். இது சதுர்யுகம் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? ஸோ இந்த 4ல இந்த மாதிரி 71 சதுர்யுகம், அதுதான் நான் வந்து உங்களுக்கு காட்ட போறேன். ஒரே ஒரு செகண்ட். நான் காட்டிட்டேன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். பேப்பர் பேனா வச்சுட்டு. ஓகே. ஸோ ஓகே, இப்போ வந்து லைஃப் ஆஃப் பிரம்மா, மொத்த லைஃப் ஆஃப் பிரம்மா எத்தனை வருஷம் லைஃப் இருக்காரு அவரு? மொத்த உயிர் எத்தனை நாள் அவர் உயிரோட இருப்பார் பிரம்மா? ஆயுள் வந்து 100 வருடம் மாதாஜி. ஆனா நம்ம மனுஷருடைய கரெக்ட். வருட கணக்கு எடுத்தோம்னா 1000 சதுர்யுகம்ன்றது ஒரு கால் நாள், அவருக்கு ஒரு பகல் தான் 1000 சதுர்யுகம். கரெக்ட். அப்போ 2000 சதுர்யுகம்ன்றது அவருக்கு ஒரு நாள். ஸோ 2000 Perfect. சதுர்யுகம் மல்டிப்ளைடு பை 365 மல்டிப்ளைடு பை 100. அப்போதான் அதுதான் அவருடையது. அதனால கோடிக்கணக்கான வருடம் அவருடைய ஆயுள் மாதாஜி. வெரி நைஸ். கொஞ்சம் அப்படியே ஸ்கிரீன் ஷேர். எஸ், ஸ்கிரீன் தெரியுதா? ஸ்கிரீன் தெரியுது தெரியுது. மாதாஜி. ஓகே. ஸோ கீழே வந்து பாத்தீங்கன்னா 4 யுகங்கள் சேர்ந்ததுதான் வந்து ஒரு சதுர் யுகம் அப்படின்வாங்க. ஸோ இது வந்து 4,32,000 மில்லியன் இயர்ஸ். இது வந்து 4 யுகங்கள் சேருது. ஓகே. இந்த மாதிரி 71 தான் வந்து மன்வந்தரா. அதாவது இந்த 4ம் சேர்றது சதுர்யுகம். இதுக்கு பேர் வந்து திவ்ய யுகம் அப்படின்னு சொல்லுவாங்க, 4ம் சேர்த்து. அந்த மாதிரி 71 திவ்ய யுகா, ரைட்? 4 71 டைம்ஸ் அந்த 4 இன்டூ 70 அவ்வளோ தடவை இருக்கிறது வந்து என்ன கணக்கு அப்படின்னா 4 இன்டூ 4 வந்து என்ன, சாரி 71 என்ன ஆகுது? 304. இதுதான் ஒரு மன்வந்தராவோட டைம், ரைட்? இப்போ எத்தனை மன்வந்தரா இருக்காங்க பிரம்மா அப்படின்னா, ஒரு பிரம்மாவின் நாட்டுல 14 மன்வந்தராக்கள் இருக்காங்க, 14 மன்வந்தரா. ஸோ சிம்பிளா கால்குலேஷன் பண்ணணும்னா என்னன்னா, ஒரு பிரம்மாவின் நாள் டே டைம் வந்து 4,32 பில்லியன் இயர்ஸ். ஓகே. 4.32 டே, அதே மாதிரி ஈக்குவல் ராத்திரி. நடுவுல சந்தியா காலமெல்லாம் விட்டுருங்க, கன்ஃபியூஷன் நம்மளுக்கு. ஸோ டிபிக்கலி 8.64 8.64 பில்லியன் இயர்ஸ் வந்து பிரம்மாவின் ஒரு டே 24 ஹவருக்கு ஈக்குவல். பிரம்மா வந்து பிறக்கிறத வந்து கல்பம் அப்படின்வாங்க. அதாவது பிறக்கிறது இல்லை, எவ்ரிடே மார்னிங் உதயறது வந்து கல்பம், ரைட்? ஸோ கல்பா பிரஹலா பிரளயா. ஸோ பிரளயான்றது முடிகிறது. மகாகல்பா மகா பிரளயான்றது வந்து அவர் பிறக்கிறதும் அவர் இறக்குறதும். பிரம்மா பிறக்கிறது மகாகல்பம், அவர் இறக்குறது மகா பிரளயா. அதுக்கு நடுவுல டெய்லி அவர் மார்னிங் எந்திரிக்கிறது கல்பா, தூங்குறது பிரளயா அப்படின்னு. ஸோ இந்த டைம்ல என்ன ஆகுது அப்படின்னா, 1 டே ஆஃப் பிரம்மால வந்து 3,1104 ட்ரில்லியன் இயர்ஸ் வந்து அவரோட ஒரு வாழ்க்கை, ரைட்? அதுக்கப்புறம் பிரம்மா என்ன ஆறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே. இப்போ நான் வந்து இது புரிஞ்சுச்சா? ஆல்ரெடி பண்ண டிஸ்கஷன். ஏதாவது சந்தேகம் இருக்கா?
ஓகே, இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இதுதான் நம்மளோட பூலோகம், ரைட்? கோலோகா சார்ட். இது தெரியுதா? வேற ஸ்கிரீன் தெரியுதா? அதே தெரியுதா? அதே தான் அதே தெரியுது தெரியுது. கோலோகம் அதேதான் chart- தெரியுது. கோலோகா சார்ட் தெரியலையா? தெரியல இல்ல மாதாஜி. மாதாஜி. இப்போ கோலோகம் சார்ட் தெரியுதா? தெரியுது மாதாஜி. ஓகே, இதுல வந்து சொர்வோதய கிருஷ்ண. இப்போ வந்து 14 பிளானட்ஸ் இருக்கு இல்லையா? இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா பிரம்மாவோட ஒரு கல்பம், அதாவது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெத் இருக்கு. ஒண்ணு வந்து நம்ம அழியிறது, நம்ம வயசு எவ்வளவு வயசு நம்ம இருப்போம், 100 வயசு இருந்து நம்ம இறந்துடுவோம். நம்ம பூலோகத்துல இது, பட் மேல பிளானட் போக போக லைஃப் மாறும். மூணு எல்லாம் பாத்தீங்கன்னா 10,000 வருடங்கள் இருக்கலாம். மூணை பத்தி அப்புறம் வரலாம், இப்ப நம்மளை பத்தி பேசலாம். இப்போ என்ன ஆகுதுன்னா பிரம்மாவின் ஒரு நாள், அவர் வந்து மார்னிங் எந்திரிக்கச்சே எல்லாம் இருக்கு. ஈவினிங் வந்து நல்லா கேட்டுக்கோங்க, இதை வச்சு நான் கேள்வி கேட்க போறேன். அவரோட ராத்திரி வரைச்சே எல்லாமே அழிஞ்சிடுது. ஓகே, எல்லாமே 14 பிளானட்ஸ்ல அந்த டாப் 3 பிளானட்ஸ் தவிர மற்ற இதெல்லாம் அழிஞ்சிடும். ஓகே, இப்போ அந்த டாப் பிளானட்ஸ் அழியாம இருக்கும். ஆனா அது எப்போ அழியும்னா பிரம்மாவின் லைஃபே முடியறச்சு எல்லா 14 பிளானட்ஸும் எப்படி வருதுன்னா கர்ப்போதகஷாயி ஓஷன் இருக்கு இல்லையா, அந்த தண்ணி ஃபுல்லா நிறைஞ்சிடும் மேல வரைக்கும். இப்போ கர்ப்பாவின் ராத்திரி வரச்சே வெறும் இது வரைக்கும் தான் நிறையும். ஸோ கீழே இருக்கிறவங்க எல்லாம் மேல போயிடுவாங்க. நம்மளால போக முடியாது, நம்மளுக்கு பவர் இல்லை. அதனால நம்ம இங்கே தான் உட்காந்துருக்கணும். இதுதான் ஆக்சுவல் டிஃபரன்ஸ். ஸோ அதனால வந்து பிரம்மாவுக்கும் பிரம்மாவின் ஒரு நாள், ஸோ ஒருவருக்கும் ஒரு கல்பா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ வந்து நடக்கிறது என்னன்னா நம்ம சாஸ்ட்ரா, அதுனா என்னன்னா இப்போ சாஸ்ட்ரானா 1000, ரைட்? 1000 சைக்கிள்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து டே ஆஃப் பிரம்மா அண்ட் 1000 நைட் ஆஃப் பிரம்மா. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ என்ன சொல்றாங்கன்னா இப்போ வந்து பிரம்மலோகாக்கு யார் போறாங்கன்னா நான் சொன்ன மாதிரி சன்னியாசி, அஷ்டாங்க யோகா பண்றவங்க. அவங்க வந்து கிரெடிட் இருந்து பக்தி கும்பிட்டா மேல போவாங்க, இல்லைன்னா ஒரு துப்புன்னு அவங்க கீழே வந்துடுவாங்க. அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இல்லை. ஆனா கோலோகம் போனா பர்மனெண்ட். நான் சொன்ன 311 ட்ரில்லியன் இயர்ஸ்ன்றது எவ்வளோனா 9 ஜீரோ ஆட் பண்ணிக்கோங்க. 3 1 1 4 ஜீரோ பக்கத்துல இன்னும் 9 ஜீரோ ஆட் பண்ணீங்கன்னா அத்தனை மனித ஆண்டுகள் பிரம்மா வந்து உயிரோட இருக்காரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம கலியுகா எத்தனை எத்தனை வருடங்கள்? 4,32,000. 000. எஸ். துவாபர யுகா? Double the number. கரெக்ட். திரேதா? திரேதா வந்து 3 times. 3 times what? சத்தியலோகம் வந்து 4 times. 4 Of times what? கலியுகா Very nice. சத்தியலோகம். ஆமா, கலியுகத்தின் 3 தடவை திரேதா அண்ட் சத்தியயுகா 4 தடவை அப்படின்றத நம்ம அதனால ஒரு பார்த்திருக்கோம். சதுர்யுகம்ன்றது 10 times கலியுகா. ஸோ சதுர்யுகம், அதில் நான் டூ மச் மேக்ஸ் கொண்டு வந்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. பிரம்மா லைஃப் கூட டெம்பரரின்றது நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்த்துருக்கோம் காரணா ஓஷன்ன்றது தான் காஷுவல் ஓஷன்ன்றது. அங்கே வந்து எக்கச்சக்க பிரம்மாக்கள், ஏன்னா ஒரு அண்டத்துக்குள்ளேயும் ஒரு பிரம்மா இருக்கிறதுலே சிம்பிள் பிரம்மா நம்ம தான், 4 தலை. மற்ற பிரம்மாலாம் எக்கச்சக்க தலை அப்படின்னு. பயம் இல்லை பிரம்மலோகத்தில் அப்படின்னு சிலர் சொல்றாங்க. அது உண்மை இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா பிரம்மாலையும் இறப்பு இருக்கு. எங்க பிறப்பு இறப்பு வயது இருந்துச்சுன்னா அங்க வந்து பயம்ன்றது இருக்கும். அதனால நாலேஜபிள் அபவுட் ஸ்கிரிப்சர்ஸ், அதாவது ஸ்கிரிப்சர்ஸ் பத்தி, வேதங்கள் பத்தி தெரிஞ்சவங்களுக்கு வந்து கிளியரா சொல்லியிருக்காங்க 1000 வருடங்கள் டே டைம், 1000 வருடங்கள் நைட் டைம். இப்போ வந்து நாலேஜ் ஆஃப் பிரம்மா லைஃப்னு போட்டிருக்காங்க, ரைட்? வேதங்கள் சொல்லியிருக்கு. யாருக்கு தெரியும் பிரம்மாவோட லைஃப் இவ்வளோ அப்படின்னு யாரால சொல்ல முடியும்? யாருக்கு, யார் இந்த மேக்ஸ் கால்குலேட் பண்ணியிருக்காங்க? பகவானா? ஓகே, அது ஓகே, வேதங்கள் ஓகே, பட் இந்த கால்குலேஷன் இது வந்து மகாரலோகத்துல இருக்கிறவங்க. ஏன்னா அவங்க கீழே பார்ப்பாங்க இல்லையா, டெய்லி ராத்திரி டே எல்லாம் போறோம். இப்போ நீங்க ஃப்ளட் எவ்வளவு தண்ணி இருக்கு மாதாஜி அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிறவனால சொல்ல முடியாது எவ்வளவு மேல போயிருக்கு தண்ணின்னு. ஆனா நான் 5வது மாடியில இருந்தேன்னா 3 ஃப்ளோருக்கு தண்ணி வந்துச்சுன்னு சொல்ல முடியும். கரெக்டா? 3 ஃப்ளோருக்கு தண்ணி வந்தா கீழே இருக்கவன் மேல பார்த்து சொல்ல முடியாது, மேல இருக்கிறவன் தான் கீழே பார்க்க முடியும். கரெக்டா? ஆமா மாதாஜி. ஆமா மாதாஜி. அதேதான். இப்போ வந்து என்னன்னா மகாரலோகம்ன்றது மேல இருக்கு, டாப் இருக்கு. அவங்க வந்து கீழே வந்து எல்லாரும் டிசல்யூஷன் பண்ணுவாங்க, எல்லாம் ஆயிரதான். ஏன்னா
சத்தியலோகா வரைக்கும் தான், சாரி ஸ்வர்க லோகா வரைக்கும் தான் டிஸ்ட்ராய் ஆகும் பிரம்மா நாளுக்கு. அதுக்கு மேல இருக்கு இல்லையா மகரலோகா, அவங்களால பார்க்க முடியும்ல பிரம்மாவோட ராத்திரி. இப்ப நான் வந்து 5வது மாடியில இருந்து கீழே பாக்குறேன், எனக்கு தெரியுது தண்ணி ஒரு இவ்வளவு வந்திருக்குமா தண்ணின்னு சொல்றேன். ஏன்னா நான் மேல பத்திரமா உட்காந்துருக்கேன். அதனால பிரம்மாவின் ராத்திரியும் டேயும் வந்து மகரலோகம் அவங்களால எல்லாம் பார்க்க முடியும், லோகம் மேல இருக்கிறவங்களுக்கு கிளியரா தெரியுது அப்படின்னு. அதனால இது வந்து மத்தவங்களுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம வந்து சொர்க்கலோகம்லயோ பூலோகத்திலயோ இல்ல பௌதிக ஒன்றில கீழே இருக்கிறவங்க எல்லாம் ஆல்ரெடி அழிஞ்சிடுறாங்க. சோ நம்மளுக்கு தெரிய சான்ஸ் இல்லை. லைன் போச்சு. ஹரே கிருஷ்ணா. பிரேமா மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி, லைன் போயிடுச்சு. சரி, கேக்குதா? அவ்யக்தாத்வக்தயா சர்வா பிரபாவத்தி ராகமே ராத்திரி ஆகமே பிரலயந்தி தத்ரைவாவ்யக்த சம்னகே. யாராவது டிரான்ஸ்லேஷன் பண்ணீங்க? கேக்குதா? கேக்குது மாதாஜி. டிரான்ஸ்லேஷன் ப்ளீஸ். படிக்கிறேன் மாதாஜி. பிரம்மாவின் பகல் பகல் தோன்றும் போது எல்லா ஜீவாத்மாக்களும் அவ்யக்த நிலையிலிருந்து தோன்றுகின்றன. பின்னர் இரவு வந்தவுடன் அவர்கள் மீண்டும் அவ்யக்தத்துடன் இணைந்து விடுகின்றனர். ஹரிகிருஷ்ண மாதாஜி. இப்போ நம்ம எல்லாம் வந்து நாளைக்கு 10 மணிக்கு மீட் பண்ணலாம்னு பிளான் போடுறோம். நீங்க எல்லாம் தூங்குறீங்க. தூங்கி எந்திரிச்சு என்ன பண்ணு, எந்திரிச்ச உடனே என்ன ஞாபகம் வரும் உங்களுக்கு? நம்ம எல்லாம் கோயில் போலாம் நாளைக்கு 10 மணிக்கு நான் சொல்றேன். நீங்க எல்லாம் சரி சொல்றீங்க. எல்லாம் முதல்ல அதைத்தான் தயார் பண்ணுவோம் மாதாஜி. கோவிலுக்கு போறது ஞாபகம் வரும் மாதாஜி. சோ நீங்க தூங்கின உடனே மறந்துட மாட்டீங்கல்ல, ஞாபகம் இருக்கும் இல்லையா? சோ அதே ஆமா. நிலைமைதான். So, பிரம்மாவோட ஒரு நாள்ல நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம அழிஞ்சாலும் நம்மளோட கிராஸ் பாடி தான் அறியுது, சட்டில் பாடியில இருக்கிற ஆசைகள் எல்லாம் இருக்கும். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைய எடுத்துக்கோங்க. நம்ம சொல்லுவோம் குழந்தை எல்லாம் பியோர் மனசு, கரெக்ட். ஆனா குழந்தையிலேயே வேரியேஷன் இருக்கும். சில குழந்தைங்க பாத்தீங்கன்னா 5 மாசத்துலயே கோவம் தெரியும், பாத்திருக்கீங்களா? சில குழந்தைங்க வந்து ரொம்ப துக்கமா இருக்கும், சில குழந்தைங்க சுடுமூஞ்சியா இருக்கும். ஏன் வேறுபடுது? நம்ம ஒரே வீட்லயே 2 குழந்தை வேற இருக்கும். நீங்க சொல்லுவீங்க இல்ல மாதாஜி வீட்ல இருக்கிற சுச்சுவேஷன், ட்வின்ஸா இருந்தாலும் 2 வேற வேற இருக்கும். நான் வந்து பார்த்தே இருக்கேன், நிறைய ட்வின்ஸ் வந்து ஒரு குழந்தை ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கும், ஒரு குழந்தை சுடுமூஞ்சியா இருக்கும். அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ பிரம்மா டே வந்து பிரம்மாவின் கல்பா, ரைட்? ஸோ அவரு பிறக்கிறது மகா கல்பா, ரைட்? பிரளயம்ன்றது அவரோட ராத்திரி. ஸோ நைட் என்ன ஆகுது, மார்னிங் என்ன ஆகுது, எல்லாருமே வந்து தெரியுறாங்க, ரைட்? அண்ட் ராத்திரி அப்போ எல்லாமே வந்து மறைஞ்சு நம்ம விஷ்ணுவோட வயிறுக்குள்ள போயிடுவாங்க, ஸ்லீப்பிங் ஸ்டேட்ல இருப்பாங்க. இது வந்து எந்த விஷ்ணுன்னா கார்போதகசாய் விஷ்ணு. ஏன்னா கார்போதகசாய் விஷ்ணுக்குள்ளதான் வராங்க, தண்ணி மேலே ஏறணும், ரைட்? இது பிரம்மாவின் டே டைம் அண்ட் நைட் டைம் நடக்குது. இப்போ வந்து எல்லாருமே சொர்க்கலோகம் மேல இருக்கிறவங்க எல்லாம் நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி, டோட்டலி டிஸ்ட்ராய்டு. அதனால ஸ்லீப்பிங் ஸ்டேட்ன்றதா தூக்க நிலைமை தான் அவ்யக்தா, அந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம். இப்போ வந்து இது வந்து அந்த ஸ்டேட் தான். அடுத்த ஸ்டேட், அதாவது மகாவிஷ்ணுக்குள்ள எப்ப போவாங்கன்னா பிரம்மா கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் ஆனப்புறம் தான். அப்பதான் பிரதான, அதாவது இப்ப வந்து என்னன்னா கிராஸ் எலிமெண்ட்ஸ் ஒன்லிதான் டிஸ்ட்ராய் ஆகும், சட்டில் எலிமெண்ட்ஸோட போறோம். பிரதானன்றது என்னன்னா எல்லாமே டிஸ்ட்ராய் ஆயிட்டு விஷ்ணுவின் மனதுக்குள்ள போயிடுவோம். அது இன்னும் ரொம்ப நாள் ஆகும். அதனால இது வந்து நான் சொன்ன மாதிரி ஆஹ் நிறைய பேர் நினைப்போம், ஏன்னா நம்ம பௌதிகத்துல இதுதான் கணக்கு, ரைட்? இதுதான் கோமு, நான் உடைச்சேன்னா மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு நினைப்போம். பட் அது உண்மை இல்லை. அவங்க கர்மாக்கு தகுந்த மாதிரி மறுபடியும் வருவோம். அதுதான் பூத்வா பூத்வா பிரலீயத்தே, அப்படின்னா மறுபடியும் வருவோம் அப்படின்றதா. பிரேமா மாதாஜி நான் இருக்கீங்களா? படிக்கிறேன் மெத்தட். கேட்டு. பூதக்ராமசயே வாயம் பூத்வா பூத்வா பிரலீயத்தே ராத்திரி ஆகமே வஷ பார்த்த பிரபத்யாகர் ஆகமே. மீண்டும் மீண்டும் பிரம்மாவின் பகல் வரும்போது இந்த ஜீவாத்மாக்கள் தோன்றுகின்றனர். பிரம்மாவின் இரவு வரும்போது இவர்கள் அனாதரவாக அழிக்கப்படுகின்றனர். ஹரிகிருஷ்ண மாதாஜி. மறுபடியும் என்னன்னா பிரம்மா வரச்சே எல்லாருமே வந்து தோன்றாங்க, இரவப்போ அழிஞ்சிட்டாங்கன்னு. அப்படின்னா எல்லாமே ஷரா அக்ஷரா, மூவிங் நான் மூவிங் எல்லாமே ஆகுது. அப்படி இருக்கச்சே லைட் வரச்சே டிஸ்ட்ராய் ஆகுது அப்படின்னு. அதனால ஹியூமன் லைஃப் எதுக்கு யூஸ் பண்ணணும்? பக்தி பண்றதுக்கு தான் யூஸ் பண்ணணும். பக்தினா சாண்டிங் ஆஃப் ஹரே கிருஷ்ணா. எதுக்கு பண்ணணும் ஹரே கிருஷ்ணா மாமந்திரா?
இறக்கும்பொழுது பகவானுடைய பகவான் பகவானுக்கும் தொடர்பு. பகவான் அடையறதுக்கு மாதாஜி. அதான் ஆன்சர், பகவான் அடையறதுக்கு. ஏன்னா நமக்கு துக்காலயம் வேண்டாம். சோ பிரம்மா லைஃப் மற்ற மில்லியனா பூத்வா புருத்வா வந்துட்டே இருக்கும். அதனால நம்மளுக்கு வேண்டாம், நம்ம கிளம்பி போறோம். இப்போ வந்து இது தேவையில்லை சப்ஜெக்ட், பட் ஜஸ்ட் உங்க நாலேஜ்க்கு. நித்யா அப்படின்னா நம்ம வந்து நித்யான்றது நான் பிறந்து இறக்குறது. நம்ம எல்லாருமே பேசிக்கலி எவ்ரி மூமெண்ட் நம்ம உடம்புல டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிட்டே இருக்கு இல்லையா, அதுதான் நித்யா அப்படின்றது. ஓகே, இது வந்து எண்ட் ஆஃப் அவர் லைஃப். அதே மாதிரி நைமித்திகா. நைமித்திகா அப்படின்றது வந்து என்னன்னா ஒகேஷனல் அனிலேஷன். அதாவது பிரம்மாவின் நாள், பிரம்மாவின் இரவப்போ ஆறுதுதான், ரைட்? கல்பா அது வந்து நைமித்திகா அப்படின்னு. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து நான் சொன்ன மாதிரி, அதாவது அந்த பிரம்மாவின் இறப்பு 100 years, நம்மளோட ஹியூமன் 100 years, அவர்ல 311.40 ட்ரில்லியன் இயர்ஸ், ரைட்? அப்படி இருக்கச்சு லைஃப் ஸ்பேன் வந்து பிரகாத்திகா, பிராகத்திகா அப்படின்னு. ஸோ நித்யா, அப்புறம் நெய்மர்த்திகா, அப்புறம் வந்து பிராகாத்திகா அப்படின்னு. இது தேவையில்லை, பட் உங்களுக்கு ஆத்தியாத்திகா அப்படின்றது வந்து என்னன்னா 4வது கேட்டகரி. என்னன்னா எப்ப வேணா ஆகலாம். இது நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங். இதெல்லாம் வேண்டாம், எனக்கு வேண்டவே வேணாம், மற்றபடி அவஸ்தையா இருக்கேன்னா அப்போ வந்து கிருஷ்ணரோட ஆக்சுவல் சுச்சுவேஷன் நினைச்சிட்டு நம்ம வி ஆர் நாட் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் நான் அகம் பிரம்மாஸ்மி, உடம்பு இல்லை. இந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு வந்து நித்யா, அந்த 3 என்ன சொன்னீங்க? நித்யா அப்படி இருக்கிறது ஃபைனலா வந்து ஆத்தியாந்திகா அப்படின்னு. நித்யா ஃபர்ஸ்ட் ஒன், நம்ம உயிர் இறக்குறது. இது நான் கேட்க மாட்டேன், பட் உங்க அண்டர்ஸ்டாண்டிங்க்கு சொல்ல, ஏன்னா மாதிரி கேட்பீங்க. நைமித்திகா, நைமித்திகான்றது வந்து பிரம்மாவின் காலை அண்ட் ராத்திரி. ஓகே, அப்புறம் பிரம்மாவோட லைஃப் டைம் வந்து பிராகாத்திகா. ஓகே, இந்த 3ல இருந்து நம்ம எஸ்கேப் ஆகணும்னா ஆத்தியந்திகா. அப்படின்னா நம்ம வந்து என்னன்னா ஆத்தியந்திகால வந்து ஃபைனல் அனிலேஷன், அதாவது நம்மளுக்கு லிபரேஷன். எப்போ அது நடக்கும், என்ன போனா நம்மளுக்கு முக்தி கிடைக்கும், என்ன போனோம் குணங்கள்ல இருந்து முக்தி கிடைக்கும் மாதாஜி. குணங்கள்ல இருந்து வெளில வந்தா நம்ம சுத்த சத்துவத்துக்கு போவோம். பட் அந்த முக்குணங்கள்ல இருந்து எப்படி வெளில வரும், என்னெல்லாம் போகணும், நம்ம உடம்பு போகும்னா நித்தியதா ஆகும். கரெக்டா? அந்த சட்டில் பாடி, ஆத்மா தானே மாதாஜி போகும். ஆத்மா போனாலும் நம்ம சட்டில் பாடி கூட போவோம் இல்லையா? ஆத்மா தனியா போச்சுன்னா அதனால வந்து மைண்ட் இன்டெலிஜென்ஸ், ஃபால்ஸ் ஈகோல மைண்ட் இன்டெலிஜென்ஸ் போனா கூட ஃபால்ஸ் ஈகோ விட்டு போற நாள் தான் நம்ம ஆக்சுவலா பாத்தீங்கன்னா லிபரேஷன் அடைய முடியும், ரைட்? அது பேரு தான் ஆத்தியாந்திகா. ஆத்தியாந்திகா நம்ம ஃபால்ஸ் ஈகோ போற டைம் அப்படின்னு. ஸோ அதனால வந்து ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு பத்தி எங்க டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க? ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுனா கோலோகம் இப்படி இருக்கும்னு எப்படி தெரியும் எனக்கு? கிருஷ்ணாவோட தாம் வந்து அவருக்கும் அவர் தாமுக்கும் டிஃப்ரென்ஸ் இல்லை. அங்க வந்து பர்த் அண்ட் டெத் இல்லை. அவரோட சுப்பீரியர் எனர்ஜி வந்து மெட்டீரியல் எனர்ஜி இல்லை, அது வந்து அங்கதான், ரைட்? ரொம்ப சந்தோஷம். அங்க எல்லா ஆசைகளும் நிறைவேறுவாங்க. அவர் ஆல் அட்ராக்டிவ். இதெல்லாம் வந்து எப்படி தெரியும்? இங்க மோட்ஸ் இருக்காது. இதுதான் நம்மளுக்கு வேணும். மாதாஜி வேதங்கள் மூலமா. தேங்க்யூ. அது என்ன வேதம்? யஜுர்வேதம். இல்ல அவ்வளவு டீட்டெயிலா வேணாம். பிரம்ம சமிதா. பிரம்ம, ஓ பிரம்ம சமிதால என்ன? சிந்தாமணி பிரகரசாத்ம சுகல்ப விரக்ஷா லக்ஷாபிதேஷு சுரபி அபிபாலயந்தம் லக்ஷ்மி சஹஸ்ர சதசம்பிரம்ய சேவியமானம் கோவிந்தமாதி புருஷம் தமாம் பஜானம். என்ன அது? சிந்தாமணி கல்லால பண்ண சிந்தாமணி பிரகர சத்மசு கல்ப விரக்ஷா, கல்பா விரக்ஷா ட்ரீ, என்ன வேணா கேட்கலாம். லக்ஷாபிதேஷு சுரபி அப்படின்னா பால் கொடுக்கும் சுரபி, சாப்பாடு பசியே இல்லை, ரைட்? அப்புறம் லக்ஷ்மி சஹஸ்ரா, அங்க சேவை பண்றதுக்கு லக்ஷ்மிகள் இருந்தாலும் நம்மள சேர்த்து வச்சுக்காரு அப்படின்றது அவரோட தாம். அவரோட தாமுக்கும் அவருக்கும் டிஃபரன்ஸ் இல்லை. அவரோட ரூபம், ஃபார்ம், குணா, லீலா, தாம் எல்லாமே ஒண்ணுதான். அதே மாதிரி அவரோட அலங்காரம் எப்படி தெரியும்? இது அவரோட வீடு. அவர் எப்படி இருக்குன்னு எப்படி தெரியும்? ஐஸ்வர்யங்கள் கிடையாது, ரசங்கள் தான் மாதாஜி. அங்க அது எப்படி தெரியும்? எந்த வித்தியாசமும் இருக்கு. அதேதான். பூக்கள் அதே பிரம்ம சமிதால தான் பாட்டு வேணும் கொணந்தம் அரவிந்த தலாய திராட்ச வேணும் கொணந்தம் ஃப்ளூட்டு வேணும் கொணந்தம் அரவிந்த தலாய திராட்சம் கண்ணு, ரைட்? பர்ஹாவ தம்ச பீகாக் ஃபெதர்,
சுந்தராங்கம் அவ்வளவு கந்தர்வ கோடி கமனிய விசேஷம். கந்தர்வ கோடினா நம்ம கியூபிட் கந்தர்வங்களா கோடி கந்தர்வங்களை பீட் அடிக்கிற அவ்வளவு அழகு, ரைட்? அப்படி இருக்கிறவர் அவரு அப்படின்னு. சோ இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. சோ நம்ம வந்து அது வரைக்கும் தெரிஞ்சுக்காத வரைக்கும் நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் பூதா பிரளயத்தை அப்படின்னா மறுபடியும் வந்து போவோம். ஏன்னா நம்ம கர்மங்கள் முடியல. அதனால ஃபுல் கிருஷ்ணா கான்சியஸ் பண்ணாதான் நம்மளால வந்து அங்க போக முடியும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. அதனால வந்து எல்லாருமே வந்து நம்ம என்ன பண்றது இந்த பௌதிகம் இம்பர்மனன்ட். இப்போ ஏன் அடிக்கடி அவரு கிருஷ்ணர் வந்து அனிலேட் பண்றாரு? அப்படியே விட்டுலாம்ல? ஏன் மறுபடியும் இதை பண்ணிட்டே இருக்காரு ஆக்டிவிட்டி? பல காரணங்கள். மீனா என்ன காரணங்கள்? படைப்பு தொல்லையும் அவர் தானே உண்டாக்கிட்டு இருக்காரு, அதனாலதான். அதான் எதுக்கு பண்ணிட்டு இருக்காரு? ஏதோ ஒரு தடவை படைச்சாரு, விட வேண்டியது தானே. நம்ம உருப்பட்டா மேல போறோம், இல்லைன்னா அப்படியே விட வேண்டியது தானே. எதுக்கு அவர் பண்ணிட்டே இருக்காரு? பக்தர்களிடம் கருணை மாதாஜி அவருக்கு. அவர் வந்தவங்க காரணமற்ற கருணை. நம்முடைய திரு சுதந்திரத்தால இங்க வந்துட்டோம் மாதாஜி. ஓகே, பட் ஏன் பண்றாரு? ஒண்ணு நைஸ், நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாரு, அப்ப பர்மனண்டா கொடுக்கலாமே. எதுக்கு அவர் டெல்லியில அதை ஏன் டிஸ்ட்ராய் பண்றாரு? நம்ம தான் அதை இது பண்ணிக்கிறோம் மாதாஜி. இல்ல அவர் தானே பிரளயம் கொடுக்கும். அவர் தான் டிஸ்ட்ராய் பண்றாரு. அதுக்கு ஒரு லீலை, அது ஒரு லீலை தான். அவரும் அதுல அவரே தானே உண்டாக்குறாரு, அவரே அவர்கிட்டே போய் அடங்குறோம். ஏன் பண்றாரு அப்படி? ஒவ்வொரு நேரம் நம்ம விளையாடும் போது எல்லாமே ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டடா போய் முடியாத மாதிரி நிக்கும். அந்த டைம்ல என்ன பண்ணுவோம்னா அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் திருப்தி ஆரம்பிப்போம். அது மாதிரி கிருஷ்ணர் பண்றாரா? இது என்னுடைய சைட்ல வந்து அவருக்கு ஒரே டென்ஷன், நம்மளுக்கு பண்ணி நம்மளுக்கு வேஸ்ட் ஆயிடுது. அவர் மூடுறாரு, மறுபடியும் பிரேமா மாதாஜி சொன்ன மாதிரி ஐயோ பாவமே அப்படின்னு ஓபன் பண்றாங்க. விக்டோரியா மாதாஜி சொன்ன மாதிரி முடியலையேன்னு மூடுறாரு. ஒண்ணு. ரெண்டாவது மெயின் ரீசன் என்னன்னா, அவர் வந்து நம்மளுக்கு பெர்மனன்ட் இல்லப்பா, தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மாறு லோகம் மேல இருக்கிற லோகங்கள் க்ளோஸ் டு குட்னஸ், ரைட்? மேல லோகங்கள் குயிக்கா போயிடலாம். அவங்களுக்காவது காட்டுறாங்கப்பா, கண்ணை திறந்து பாரு, கீழே அனிலேட் ஆறாங்கன்னு. அதனால நீங்க பாத்தீங்கன்னா மேல இருக்கிற லோகங்கள் ரொம்ப சீக்கிரமா வந்து அவங்க வந்து பக்தியை ஃபாலோ பண்ண முடியுது. ஏன்னா அவங்க வந்து கம்ப்ளீட் ஃபோக்கஸ் வந்து அதுல இருக்கு அவங்களுக்கு. அதனால மேல லோகங்கள் வந்து குயிக்கா வந்து என்ன சொல்லணும், அந்த சத்தியலோகம், தப்பலோகம், ஜனலோகம், இதுதான் மகர்லோகம். மகர்லோகம் அவங்க மேலே ஏறிடுவாங்க. சொர்க்கலோகம் மேல கூட அனிலேட் ஆகாது. பேசிக்கலி 4 பிளானட்ஸ்ல பாத்தீங்கன்னா சத்தியலோகம், தப்பலோகம், ஜனலோகம் அனிலேட்டே ஆகாது. மகர்லோகம் இருக்கிறவங்க மேல ஏறிடுவாங்க. வெறும் சொர்க்கலோகம் வரைக்கும் தான் ஆகும். ஸ்வர்கா, புவர், பூர், அப்புறம் கீழே இருக்கிற லோகங்கள் இதெல்லாம் காலி. ஸோ மேல இருக்கிற லோகங்கள்லாம் சேஃபா உட்காந்துருக்கு. அண்ட் இந்த நடுவுல இருக்கிறவங்க தான் மார்த்திய லோகம் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்? மிட் லோகம். கீழே இருக்கிறவங்க பாத்தாள் லோகம். மேல இருக்கிறது எல்லாமே சொர்க்கலோகம் பிளானட்ஸ். எல்லாமே ஹெவன்லி பிளானட் சொல்றது வந்து சொர்க்கலோகம் முடியல. அதுக்கு மேல இருக்கிற பிளானட்ஸ் எல்லாமே அந்த பிளானட் கணக்குல தான் வரும். அதனால வந்து இது எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்றதால அடிக்கடி அவர் வந்து டிஸ்ட்ராய் பண்றாரு. ஏன்னா நம்மளுக்கு தெரியணும், இது டெம்பரரி, இங்க இருக்காம அங்க போகணும் அப்படின்றது தெரிய வைக்கிறதுக்கு அவர் பண்ணிட்டே இருக்காரு. அதுதான் நமக்கு முக்கியமான ஆன்சர். 8.20 படிங்க மாத்துக்கு. பரதஸ்மாஸ்து பாவோன்யோ வியக்தோ வியக்தா சனாதனஹ யச சர்வேஷு பூதேஷு நஷ்யத்சு ந விநஷ்யதி. இருப்பினும் தோன்றி மறையும் இந்த ஜடத்திற்கு அப்பால் நித்தியமானதும் திவ்யமானதுமான மற்றொரு தோன்றாத இயற்கை உள்ளது. அது பரமமானது என்றும் அழிவடையாதது என்றும். இவ்வுலகத்தில் உள்ள அனைத்தும் அழிவடையும் போது அப்பகுதி அழிவது இல்லை. ஹரே கிருஷ்ண மாதாஜி. வெரி நைஸ் மாதாஜி. சோ அப்படின்னா என்ன அர்த்தம்? இது அழிஞ்சாலும் அந்த இடம் அழியாது. எந்த இடம் அது? கோலோகம். எக்ஸாக்ட்லி, வைகுண்டம். நாட் ஓன்லி கோலோகம், வைகுண்டம். ஸோ ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு என்னன்னா கிருஷ்ணாவோட சுப்பீரியர் எனர்ஜி அல்ல, ரைட்? ஸோ அது வந்து பெர்மனெண்ட். அது என்ன ஆனாலும் அழிவே அழியாது. ஏன்னா அது வந்து பை நேச்சரே அவ்யக்தா, ரைட்? நம்மளோட வேரியஸ் இது இல்லாம இது வந்து எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. அனன்ய சேதா சத்ததம் ஏமாம் ஸ்மரத்தி நித்தியச தசாலம் சுலபம் பாத நித்திய யுத்தசி யோகத்தை அப்படின்னு. அனன்ய சேத்தோ சத்ததம் எப்பவுமே பர்மனண்டா இருக்கும், ஒண்ணுமே ஆகாது அப்படின்னு. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால அன்மேனிஃபெஸ்டட், ஏன்னா அது வந்து எப்பவுமே வந்து நாலேஜ் வந்து நம்மளுக்கு தெரியும். அதனால மீனிங் என்னன்னா இது பெர்மனண்டா இருக்கும், இல்ல டிஸ்ட்ரக்ஷனே இல்ல அப்படின்றது. சனாதனஹா அப்படின்னா பெர்மனன்ட், பிகினிங் இல்ல அண்ட் எண்டோ இல்ல, cannot be destroyed. சனாதன தர்மான எப்பவுமோ இருக்கு அப்படின்னு. கிருஷ்ணரோட எனர்ஜி வந்து டிரான்ஸ்டென்டல் அண்ட்
எப்பவுமே வந்து எக்ஸ்ட்ராடினரி குவாலிட்டி இருக்கிறது. ஸோ இது வந்து என்ன லோகம் அப்படின்னா பூலோகத்தை குறிக்கிறது. 8.21 மதர். அவ்யக்தோஷரயுக்தம் ஆஹு பரமாம் கதிம் யம் பிராப்ய ந நிவர்தந்தே தத்தாம பரமம் மம. எதனை தோற்றமற்றதாகவும் அழிவற்றதாகவும் வேத வேத வேதாந்திகள் கூறுகின்றனரோ அது பரமகதியாக அறியப்படுகின்றன. எந்த இடத்தை அடைந்தவன் மீண்டும் திரும்பி வருவதில்லையோ அதுவே எனது இருப்பிடம். இது எப்படி தெரியும் அப்படின்றதுனா பிரம்ம சமிதா இருக்கு. இந்த மாதிரி நிறைய இருக்கு. பிரம்ம சமிதா ஒண்ணு. அதே மாதிரி கத உபநிஷத்துல வந்து என்னோட அபோர்ட் வேற, சுப்பீரியர் எதுவுமே இல்லை, இது வந்தா யாருமே வரமாட்டாங்க. அதுக்கு பேரு வந்து அங்கக்கு பேரு விருந்தாவன். இங்க கிருஷ்ணர் இருக்கிறச்சே அது பேர் என்ன சொல்வீங்க? அதே விருந்தாவன் ரிப்ளிகா தான் இங்க இருக்கு. நம்ம விருந்தாவன் மாதாஜி. ஆமா, அது பேர் என்ன? அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, டேஷ் விருந்தாவன். அது பேரு கோலோகமா? கோலோகம் வேற. ஆல்மோஸ்ட் பூலோகத்துல இருக்கிற அந்த லோகம். பூலோக பிருந்தாவன் சொல்லலாமா மாதாஜி? பூலோக பிருந்தாவனுக்கு பேர் வந்து பௌம பிருந்தாவன். ஓ, பௌம பிருந்தாவன். பௌம பூலோகம் தான் என்ன கரெக்ட். மத்தாஜி? பூலோக பிருந்தாவனத்துக்கு என்ன மத்தாஜி? பௌம 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 பிருந்தாவன் அப்படியே ரெப்ளிகா. லைட் வேணும் அக்கனே வந்து ரைட். பரவாயில்ல, தட்ஸ் ஃபைன். ரைட். ஸோ அவ்யக்தானா சுப்ரீம் கோல். என்ன நம்மளோட சுப்ரீம் கோல்? பௌம பிருந்தாவனாவது போகணும் நம்ம, அதான் மீடியம் கோல். அதுக்கப்புறம் நேமா அங்க போறோம். அங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க? ஏகோ நாராயணா, ஒரே ஒரு நாராயணா தான் இருக்காங்க. ரைட். அப்போ வந்து பிரம்மா சிவா கூட இல்ல, நாராயணா ஒன்னிதான் இருந்தாரு அப்படின்னு ராமானுஜ சம்பிரதாயில கிளியரா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவர் எட்டர்னல். ரைட். எப்பவுமே இருந்தாரு, அவர் தான் ஒரிஜினல். அனிலேஷன்ன்றது, அதாவது அழிவுன்றது அவருக்கு இல்ல. அங்க இருக்கிறவங்க திரும்ப வரமாட்டாங்க, அதுதான் ஸ்வரூபம். அவரோட ஊரும் தாமும் ஸ்வரூபம். ஸ்வரூபம்னா சொந்தம், அதே குவாலிட்டியா இருக்கு. அதே குவாலிட்டியானா கிருஷ்ணரோட நாமும் பேரும் டிஃபரன்ஸே இல்லை. அதுக்குதான் ஸ்ரீமத் பாகவதம் கூட சொல்றாங்க, கிருஷ்ணே சேதாமோ பகதே தர்ம ஞான தீவி சாஹா கலோ நஷ்டம் திருஷ்டாமி வா புராணார்க்கு தியூனோதிதஹ. அப்படின்னா கிருஷ்ணர் அவர் தாம் போனப்புறம் என்ன நம்மளை காப்பாத்துதுன்னா, அவர் சூரியன் இங்க இருக்கிற மாதிரி அவர் போனப்புறம் நம்மளுக்கு ஸ்ரீமத் பாகவதம் இருக்கு. அதனால பிரபு நம்மளோட, அதாவது நம்ம நாம பிரபு, நம்மளோட அச்ச விக்கிரகா கிருஷ்ணர், அவரோட தாம், இதெல்லாம் டிஃப்ரெண்டே இல்லை, அவரே தான். எல்லாமே அதே ஸ்பிரிச்சுவல் நேச்சர் இருக்கு. அதனால அவர் வந்து இதுவும் ரெண்டுமே ஒரே குவாலிட்டி. ரைட். அதனால அவரோட நேச்சர் வந்து இது வந்து என்னன்னா இம்பர்சனல் பிரம்மனை ஒண்டி குறிக்கல, அது வந்து லைட் ஃபார்ம். ஆனா அந்த தாம் வந்து என்ன சொல்றாங்க, பரமா அப்படின்னு சொன்னா அவரோட எனர்ஜில ஃபார்ம் ஆனதுதான் தாம். இன்ஃபேக்ட் பலராம் தான் அதுக்கு ஃபுல் இன்சார்ஜ். ரைட். இந்த ஸ்டேட் வந்து என்ன சொல்றாங்க, அங்க வந்தா திரும்ப சம்சாரத்துக்கு வரமாட்டோம். ரைட். தாமா அப்படின்னா திரும்பவே வரமாட்டோம். ரைட். நாலேஜ்ன்றதையும் குறிக்கிறது. ரைட். அந்த தாம்ல இருந்தா நம்ம பர்மனண்டா, அதனால எந்த விதமான பௌதிகத்திலையும் நம்ம மாட்டிக்க மாட்டோம் அப்படின்றதா. விருந்தாவன் தாம் பத்தி பிரம்ம சமிதால கிளியரா சொல்லியிருக்காங்க. அதை நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி, நான் சொன்னேன். கிருஷ்ணரை பத்தி பௌம பிருந்தாவன்ன்றதுதான் எங்க இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். நம்ம டெல்லியில இருந்து கிட்டத்தட்ட 90 மைல்ஸ். 90 90 90 மைல்ஸ். ஆமா ரைட். ஓகே, எனக்கு 90னா 900ன்னு ஒரு கன்ஃபியூஷன். இப்போ கிருஷ்ணர் வந்து பூமிக்கு வந்து விருந்தாவன்ல பாஸ் டைம் பண்ணிட்டு மதுரா போறாரு. கருட புராணம்லயும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவ்யக்தா அப்படின்றது சுப்ரீம் லார்ட் அவர்தான். அந்த தாமும் அபோடும் வந்து எட்டர்னல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 8.22. புருஷஸ்ஸ பர பார்த்த பக்தியா லப்யஸ்த்வதன்யயா யஸ்யாந்தஸ்தானி பூதானி ஏன சர்வம் இதம் ததம். எல்லாரிலும் சிறந்தவரான பரமபுருஷ பகவானை களங்கமற்ற பக்தியினால் அடைய முடியும். அவர் தனது இருப்பிடத்தில் வசிக்கும் போதிலும் எங்கும் நிறைந்தவராக உள்ளார். மேலும் அனைத்தும் அவரினுள் அமைந்துள்ளது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சுப்ரீம் லார்ட் எப்படி அன்அலாய்ட் டிவோஷன், அது ஒண்டிதான் முடியும், வேற எந்த சாய்ஸுமே இல்லை.
ரைட். இப்போ வேதங்கள் என்ன சொல்றாரு, ஆண்டவனை எது கம்பேர் பண்றாங்கன்னா, ஒரு மரம் மரம் வந்து பூ வரும், பழம் வரும், செடி வரும். அதே மாதிரி கிருஷ்ணரோட பிளனரி எக்ஸ்பான்ஷன் வந்து அது மாதிரி எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்றாரு. சுப்ரீம் டெஸ்டினேஷன் வந்து பெர்மனன்ட், அது எப்பவுமே இருக்கும். ரெண்டுமே ஸ்பிரிச்சுவல் மெட்டீரியல் எனர்ஜிஸ் ரெண்டுமே அவருக்கு தான், ரெண்டுமே அவருக்கு வெரைட்டி இருக்கு. அங்க வெரைட்டி இருக்கிறதாலதான் இங்கேயும் வெரைட்டி தெரியுது. ரைட். மெட்டீரியல் எனர்ஜி வந்து என்னன்னா அங்கேயும் இருக்காரு, பட் அவர் இன்டைரக்டா இருக்காரு. இப்போ சூரியன் எல்லா வீட்லயும் இருக்கு, ஆனா சூரியன் பக்கத்து வீட்டுல வந்து உட்காந்துருக்கா இல்ல. ஆனா நம்ம சரணா இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா நான் உங்களுக்கு ஒரு முட்டை போட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். என்ன ஏதாவது ஒரு டம்ளர், ஒரு செகண்ட் இந்த டிரா பண்ணலாம்ல. என்னோட ஆர்ட் ஒர்க் பார்க்கலாமா? ஒயிட் போர்டு தெரியுதா? போர்டு நல்ல இல்ல முட்டை. மாதாஜி. வரலையா? வருது. வேற போடுது ஆ, தெரியுது. Yeah, it is whiteboard is there. மோர் டூல்ஸ். முட்டை இருந்துச்சுன்னா முட்டை மாதிரி ஒரு டூல் எடுக்கலான்னு, இருக்கிற மாதிரி தெரியல. நான் கையில என்னோட ரவுண்ட் வேணாம். ஓகே. இப்போ வந்து என்னன்னா ஒரு முட்டை. ஓகே. இது வந்து ஈஸ்வரா, நான் கிருஷ்ணான். ஓகே, கிளியரா? இப்போ கிருஷ்ணா. ஓகே. நம்ம வந்து ஜீவா. இன்னொரு முட்டை வந்து பிரகிருதி. இது மூணுக்குமே நம்ம ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா இந்த கிருஷ்ணரும் இந்த ஜீவாவும் ஒன்னா இருக்காங்க. கரெக்டா? இப்போ ஜீவா அண்ட் கிருஷ்ணர் ரெண்டுமே ஒரே இடத்துல இருப்பாங்க, அதனால அங்க வந்து பிரச்சனை இல்லை. ஆனா நம்ம பௌதிக உலகம் எடுத்தோம்னா இது இல்ல ஸ்டேட். எது ரப்பரு, இரேசரு தெரியலையே, இதுவா? ஓகே, நன்றி. ஓகே. இப்போ நம்ம வந்து தனியா உட்காந்துருக்கோம். இப்போ நம்ம தனியா உட்காரதுல நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம்? நம்மள வந்து பெரிய ப்ராப்ளம் இருக்கு. என்ன ப்ராப்ளம்னா நம்ம வந்து சுத்தமா ஒன்னா இருக்கிறதே இல்லை. ஸோ நம்ம 3 ஸ்டேஜா இருக்கிறதால நம்ம வந்து என்ன பண்றோம், ஜீவா வந்து இங்க இருக்க, ஆக்சுவலா பார்த்தா ஜீவா வந்து இங்க இருக்கணும், இதோட மிக்ஸ் பண்ணணும். இல்லாததால கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, நானாவது உங்க மனசுக்குள்ள உட்காந்து இருக்கேன்னு சொல்லி இங்க உட்காந்து இருக்காரு பரமாத்மாவா. ஆனா அவர் என்னவா இருக்காரு, உபதிருஷ்டா அனுமந்தா. ரைட். இருக்காரு, ஃப்ரீ வில் கொடுத்துருக்காரு. அதனால என்ன ஆகுது, இந்த பிறக்கத்துல உனக்கு என்ன கர்மாவோ அதை வச்சு நீ பிறந்துட்ட. ஆனா இப்போ இதுக்கு மேல உனக்கு ஃப்ரீ வில், என்ன கூப்பிடாதுன்னு சொல்லிட்டு தனியா போய் கிருஷ்ணர் உட்காந்துருக்காரு. இப்ப நம்ம என்ன பண்றோம், நம்மளோட இன்ட்ராக்ஷன் வந்து கிருஷ்ணரோடயே இல்லை. நம்மளோட இன்ட்ராக்ஷன் வந்து வெறும் இங்க பிரகிருதியோட தான். நம்ம 2 பேரும் பேசி 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 என்ன பண்றோம், மோட் ஆஃப் குட்னஸ், மோட் ஆஃப் இக்னரன்ஸ், மேபி மோட் ஆஃப் குட்னஸ்னே வச்சுக்கலாம். ஓகே. இல்ல நம்ம 2 பேருமே டீல் பண்ணிட்டு இருக்கோம். கிருஷ்ணரை கூப்பிட மாட்டேன்றோம் நம்ம, ஏன்னா அவர் வந்து வெறும் பரமாத்மான்னு விட்டுருவோம். ஏன்னா அவர் தானே சொன்னாரு, உபதிருஷ்டா அனுமந்தா, நீதான் சும்மா பாக்குறேன்னு. பிரச்சனையே நம்மளுது இதுதான். ஏன்னா நம்ம பிறக்கறச்சே நம்ம கர்மத்தைப்படி நம்ம பிரகிருதியோட லிங்கை ஒரு குவாலிட்டி இருக்கு. கிருஷ்ணரை கூப்பிடாத அப்படின்னு அவர் ரூல் சொல்லியிருக்காரா? யாராவது ஏதாவது வேதங்கள்ல சொல்லியிருக்காரா என்னைய கூப்பிடக்கூடாது அப்படின்னு? இல்ல மாதா. ஆனா நம்ம வந்து அந்த வேதம் எங்க இல்லையோ அதை கண்டுபிடிச்சு கிருஷ்ணர் வந்து உபதிருஷ்டா அனுமந்தா, அவர் ஃப்ரீ வில் கொடுத்துருக்காரு, அவரை கூப்பிடக்கூடாது. நம்மளால இதை மேனேஜ் பண்ண முடியல. ரைட். அதனால நம்ம என்ன பண்ணணும், நம்ம அட்லீஸ்ட் கிருஷ்ணரை கூப்பிட்டுக்கணும். கிருஷ்ணா வந்துடு, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, அங்க உட்காராது அப்படின்னு கூப்பிட்டோம்னா அவர் அங்க இருந்தே ஒரு கிளான்ஸ் கொடுப்பாரு. கொடுத்து என்ன பண்ணுவாரு, அப்போ நம்ம பிரச்சனையை தீர்த்தோம். இப்போ வந்து தேவியேஷ குணமை இங்க வந்துட்டாருன்னே இந்த இவர் என்ன ஆவாரு, அம்மா நம்மளுக்கு இந்த விவகாரமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற பிரகிருதி வந்து எனக்கு பிரச்சனையே வேண்டாம், நான் கிளம்பிடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ போயிடும். பிரகிருதி சம்மந்தமே இல்லாம பிரகிருதி அங்கதான் இருக்கும், ஆனா நம்மள அஃபெக்ட் பண்ணாத லெவலுக்கு தூரம் போகும். அதுக்குதான் இவர் சொல்றாரு, தேவியேஷ குணமாவே மாயமாயா துரத்தியா மாமேவா பிரபந்தந்தே மாயாமேதாம் தரந்திதே அப்படின்னு. எதுக்கு சொல்றாருன்னா, நான் வந்து என்னோட சுப்பீரியர் எனர்ஜி, ஓகே, டாமினேட் பண்றது பிரகிருதியை, இன்ஃபீரியர் எனர்ஜி. ஆனா நான் இருந்தா பிரகிருதி வந்து ஒண்ணுமே, என்னோட தேவியேஷ குணமே, என்னோட இது வந்து எதுவுமே பண்ணாதவங்கள அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம அபரேய மித்தஸ்தன்யம், நம்ம டாமினேட் பண்ணாலும் நம்ம வந்து பண்றதால இதோட எஃபெக்ட் ஜாஸ்தி. நம்ம கிருஷ்ணரோட ஷெல்டர் எடுத்தோம்னா பிரகிருதி கண்டுக்காம போயிடும் அப்படின்னு. என்னோட டிராயிங்கை மன்னிச்சிடுங்க, பட் இதுதான் ஈஸியஸ்ட் ஃபார்மா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்போ வந்து இதெல்லாம் ஆல் ப்ரிவைடிங் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். இப்போ அதுக்கு நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா,
ஒன்லி பக்தினாலதான் கிருஷ்ணர முடியும். எப்பவுமே நம்ம வந்து பக்தி அனன்யா அனன்யா சொல்ல போறோம்னா உங்க ப்ராஜெக்ட் இன்னைக்கு அதான் இருக்க போகுது. எவ்ரிதிங் எல்லாமே வந்து அவர் வந்து பக்தி இல்லைன்னா நம்மளால கிருஷ்ணரை அடையவே முடியாது. அவர் ஒண்டிதான் அங்க இருக்காரு. ஸோ அதனால சுப்ரீம் லார்ட் அபோர்ட்ல நம்ம அவர் இடத்துக்கு போனோம்னா அவரோட நேச்சர் வரணும். அவரோட நேச்சர் வேணும்னா கோலோக ஏவ நிவத்தஸ்ய அகிலாத்ம பூதம், ரைட்? நம்ம பார்த்திருக்கோம். அதே மாதிரி அவர் வந்து ரெண்டு எனர்ஜி இருக்கு, ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி, மெட்டீரியல் எனர்ஜி. மெட்டீரியல் எனர்ஜி நம்ம விட்டு அங்க போனாதான் அந்த எனர்ஜி வரும், இல்லைன்னா வரவே வராது. ரைட்? ஏன்னா எஸ்ஏக்க நிஸ்வசித்த காலம் அத்தாவலம்பிய எஸ்ஐக்க ஏக்க ஒன்னே ஒண்ணு நிஸ்வசித்த காலம், ரைட்? பிரமசமிதாதா அத்தா ஜீவந்தி லோம்ப விலஜா ஜெகதண்ட நாதா நம்ம கிருஷ்ணர் கிட்டதான் போகணும், அதுதான் சொல்யூஷன் அப்படின்னு. சோ வேதங்கள் வந்து என்ன கம்பேர் பண்றதுன்னு நான் சொல்லிட்டேன். அதனால வந்து ரொம்ப முக்கியமானதுன்னா அவரோட எக்ஸ்பான்ஷன்ஸ் எல்லாமே ஃபோர் ஹேண்ட் வைகுண்டால இருக்கிற எல்லாமே புருஷோத்தமா, திரிவிக்ரமா, நம்ம எல்லாம் சொல்றோம் இல்லையா, கேசவா, மாதவா, அனிருத்தா, சங்கர்ஷனா, எல்லாருமே வந்து 400 ஃபார்ம். இவங்க எல்லாருமே வந்து அவரோட எக்ஸ்பான்ஷன்ஸ் தான் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இது வந்து ரொம்ப கமெண்ட்ரி ரொம்ப டீட்டெயிலா நம்ம கவர் பண்ணல. ஏன்னா வைகுண்டம் ரொம்ப டீட்டெயில் கமெண்ட்ரி வந்து நம்ம ராமானுஜ சம்பிரதாயத்துல தான் இருக்கு. இப்போ பிரசன்டேஷன் எங்க பாக்குறேன், ஒரே ஒரு செகண்ட். ரிவிஷன் நம்ம லாஸ்ட் எவ்வளவு முடிச்சோம் இன்னைக்கு? 20 என்ன லாஸ்டா என்ன முடிச்சோம் பிரேமா மாதவி? 22 வரைக்கும் முடிச்சிருக்கோம். 22. நெக்ஸ்ட் வீக் நம்ம கண்டினியூ பண்ணலாம். பட் இன்னைக்கு வந்து ஒரு ஹோம்ஒர்க் உங்களுக்கு. மோகன்தாஸ் பிரபு இல்லையா? Yes, Mataji. I'm here. For some reason இதை பெருசு பண்ண முடியல. ஸோ ஐ வில் டு திஸ். ஓகே, இப்போ வந்து என்ன இதை சொல்றது அப்படின்னா, ஓகே இப்போ வந்து இது வந்து நம்ம பார்த்ததுதான். நம்ம பார்த்த கேள்விகள் என்னன்னா, அர்ஜுனர் 1 to 4 என்ன கேட்கிறாரு, கேள்விகள் பதில்கள். கிருஷ்ணாவை எப்படி ஞாபகப்படுத்தணும்ன்றதுக்கு தான் ஆன்சர். நம்ம 10ல இருந்து 13 பார்த்தது யோக மிஸ்ர பக்தி, டைரக்ட் பக்தி இல்லாம. 14 to 16 பாதி நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோம். இன்னைக்கு கவர் பண்றது பியூர் டிவோஷனல் சர்வீஸ், டைரக்டா எப்படி பண்ணணும் அனன்யா. இப்போ இன்னைக்கு பார்த்தது வந்து மெட்டீரியல் வேர்ல்டு கம்பேரிசன் 17 to 22. கடைசியில பாக்குறது வந்து எப்படியெல்லாம் இறப்புன்றது பேசிக்லி ரிவிஷன் கிளாஸா இருக்கும் மெயின்லி. அடுத்த வாரம் கிளாஸ் வந்து நான் இருக்க மாட்டேன் டியூஸ்டே, அதனால மண்டே எடுக்கிறேன் 4 to 5, ரைட்? ஸோ வந்துருங்க, நம்ம ரிவிஷன் தான். இப்போ நம்ம பார்க்க வேண்டிய ஒரு பாயிண்ட் வந்து என்னன்னா அனன்ய பக்தி, ரைட்? அனன்ய பக்தி பத்தி தான் சொல்றாங்க. இப்போ நீங்க எல்லாருமே வந்து ஒரு 2 நிமிஷம் புக்கை தொடர்ந்து நம்ம 14th verse படிச்சீங்கன்னா, ரைட், கிருஷ்ணரோட மூட் என்ன அப்படின்றத நீங்க பார்க்கலாம். எத்தனை பேர் இருக்கீங்க? 20 பேர் இருக்கீங்க. ஓகே. ஸோ கிருஷ்ணரோட மூடு எப்படி அப்படின்னு பிரேக் அவுட் ரூம்ஸ் போட்டு நீங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு 2 குரூப்பா பிரசென்ட் பண்ணலாம். நான் வந்து 10 பேரை பிரேக் அவுட் ரூம்ஸ்ல போடுறேன். சரியா? கேட்டிங்களா? புரிஞ்சுச்சா கேள்விய? கிருஷ்ணர் என்னென்ன மூட்ல இருக்கான்னு சொல்லணும், இதானே மாதாஜி? கிருஷ்ணர் மூடு இல்ல, 8.14 படிச்சுட்டு ஸ்ரீலா பிரபாதோட மூடு என்ன இன்டென்ஷன்ல அவர் பேசுறாரு அப்படின்னு 8.14 படிங்க. அவர் வந்து என்ன பேசுறீங்கன்னா, ஸ்ரீலா பிரபாத்தோட எண்ணம் என்ன, அவர் தான் எழுதினாரு பர்பட் இல்லையா 8.14. அவர் என்ன மீன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. சரிங்களா? இப்போ வந்து இது 2 பிரேக் அவுட் ரூம்ல நீங்க ஆட்டோமேட்டிக்கா அசைன் ஆவீங்க. அங்க போயிட்டு நீங்க ஜாயின் பண்ணிட்டு டிஸ்கஸ் பண்ணுங்க இதை. மோகன்தாஸ் பிரபு நீங்க 2 ரூமுக்கும் குதிங்க, நீங்க போயிடாதீங்க. யூ கேன் மூவ். ஹரே கிருஷ்ணா. மாதாஜி போயிடுச்சு மாதாஜி.
ஹரே கிருஷ்ணா. ஏன் சைலண்டா இருக்கீங்க மாதாஜி? டிஸ்கஸ் பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கேக்குதா? கேக்குது மாதாஜி. அப்போ நீங்க எல்லாம் கம்முன்னு இருந்தா என்ன அர்த்தம்? நீங்க டிஸ்கஸ் பண்ணணும் இல்லையா? நீங்க என்ன பிரசன்ட் பண்ணணுமோ நீங்க டிஸ்கஸ் பண்ணாதானே மெயின் ரூம்ல வந்து பிரசன்ட் பண்ணுவீங்க. அந்த பர்பட்டாவது யாராவது படிங்க, அந்த 14 பர்பட். Hare Krishna Mataji, in meeting room 2, there are only 5 devotees, Mataji. Oh, okay. I don't know how some people are still in the main room. Prabhu, I'm not able to go here and there because I'm not the co-host and I have no idea who's a host. Can you check who the host is shifted to? Host, You're the co-host? no, Mataji, I am also not a host in this. Oh, okay. I didn't make you. I'm just wondering who can be who would have been the co-host. Co-host was Prema Mataji. I saw that. You were the host and Prema Mataji was the co-host. Okay, then she can only end the thing. Sometimes suddenly this happens. Okay, no problem. Then one thing is that she might have been meeting room 1. We make this as a whatever main room we are in now, we can keep it as meeting room 3 and the devotees here, they can discuss, Mataji. Yeah, I've told them to go ahead and discuss, but they're very Okay. silent. You can just give them instructions. Maybe I'm not able to talk much, throat pain. Can you explain? Okay. Yeah, Hare Krishna. Hare Krishna. So, இப்போ நம்ம இந்த மீட்டிங் ரூம்ல இருக்கோம் இல்லையா, இப்போ இருக்கோம் இல்லையா, நம்ம 5 பேர் இருக்கோம் இல்லையா, தட் இஸ் அன்சுயா மாதாஜி, ருக்மணி மாதாஜி, ஜானகிராம் பிரபுஜி, மகாலட்சுமி மாதாஜி, பிரேமராணி மாதாஜி, அப்புறம் நிவேதிதா மாதாஜி. ஸோ இது வந்து மீட்டிங் ரூம் 3ன்னு வச்சுக்கலாம். மீட்டிங் ரூம் 1, 2 தனியாக இருக்கு. நீங்கள் மீட்டிங் ரூம் 3ன்னு இந்த குரூப் வச்சுக்கலாம். 3 குரூப்பாக இருக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த இது 8.14 மாதாஜி சொன்னாங்க இல்லையா, அதை படிச்சுட்டு அதில் பிரபுபாதாவோட மூட் என்ன, எப்படி என்னத்தை விளக்குறாரு அப்படின்ட்டு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ இந்த குரூப்பில் வந்து எல்லாரும் வந்து டிஸ்கஸ் பண்ணி பாயிண்ட்ஸ் கொண்டு வந்து நீங்கள் வந்து எல்லாருமே அது ப்ரெசென்ட் பண்ணலாம். தட் இஸ் முதல்ல ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் சப்போஸ் ஏதாச்சும் விட்டு போனால் பாக்கி இருக்கிறவங்க சேர்ந்து இது பண்ணிடலாம். யூ கேன் எக்ஸ்பிளைன் அந்த மாதிரி. ஸோ யூ கேன் டிஸ்கஸ் நவ். 3 பேர் பாக்கி இந்த குரூப்பில் இருக்கிறவங்க 8.14 டிஸ்கஸ் பண்ணி பிரபுபாதாவோட மூட் என்ன, அவர் எந்த மூட்ல இதை பற்றி பேசியிருக்காரு அப்படின்ட்டு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி சொல்லுங்க. யாருமே இல்லையே. மாதாஜி இங்கே வந்து இருக்காங்க. இதில் ருக்மணி மாதாஜி, ஜானகிராமன் பிரபுஜி, மகாலட்சுமி மாதாஜி, பிரேமராணி மாதாஜி, நிவேதிதா மாதாஜி, அனுசுயா மாதாஜி, நீங்க எல்லாரும் ஒரு குரூப். நம்பர் எனக்கு போட தெரியல பிரபுஜி. மாதாஜி மீட்டிங் இது ரூம் நம்பர் மீட்டிங் 3ன்னு வச்சுக்கோங்க. இது வந்து மீட்டிங் ரூம் 3ன்னு வச்சுக்கோங்க. இங்க இருக்கிறவங்க அத்தனை பேரும் மீட்டிங் ரூம் 3 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஹரே கிருஷ்ணா மாத் பிரபுஜி, வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. டிஸ்கஸ் பண்ணுங்க. 8.14 டிஸ்கஸ் பண்ணிட்டு பிரபுபாதா என்னத்தை குறிக்கிறாரு என்ன. எஸ் மாதாஜி. இதுல இருந்து நீங்க ப்ரெசென்ட் பண்ணலாம். 2-3 பேர் நீங்க ப்ரெசென்ட் பண்ணிட்டு பாக்கி இருக்கவங்க வந்து 5 விட்டு போயிருந்தா நீங்க சொல்லலாம். ஹரே கிருஷ்ணா. டிஸ்கஸ் பண்ணுங்க. எல்லாரும் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க நீங்க எல்லாரும். ஹரே கிருஷ்ண பிரபுஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அதாவது 4 விதமான பக்தர்கள் போனதுல பார்த்தோம் பிரபு. அதாவது துயரத்தில் இருப்போர், கேள்வியுடையோர், உலக லாபங்களை விரும்புவர் மற்றும் கற்பனை தத்துவவாதிகள். ஓகே. வந்து கர்ம யோகம், ஞான யோகம் மற்றும் ஜட யோகம். இந்த யோக வழிமுறைகளின் கொள்கையில் பக்தி உள்ளது. ஓகே.
எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணுங்க. எல்லாரும் ஒரு பாயிண்ட்ஸ் என்னெல்லாம் பாயிண்ட்ஸ்னு ஒவ்வொருத்தரும் சொல்லலாம். தூய பக்தி யோகத்தில் வந்து பக்தன் கிருஷ்ணரை தவிர வேற எதையுமே விரும்புவதில்லை. ஓகே. ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஃபைனலி வி கம் பேக். இப்போ குரூப் 1 என்ன டிஸ்கஸ் பண்ணுச்சு அண்ட் குரூப் 2 என்ன டிஸ்கஸ் பண்ணீங்க? குரூப் 1 ரூம் 1ல இருக்கிறவங்க சொல்லுங்க என்னெல்லாம் பேசுனீங்க? No, they have not come back, Mata. Only 7 are there. Only the group 3 is here, Mataji. அதான் க்ளோஸ் ஆல் ரூம்ஸ். Okay. They have to come back then only. I think group 3, they wouldn't. Only Mahalakshmi Mataji had noted some point. She can present. Others, Okay. yeah. Niveta Mataji did not join. That's why you were short. No, others கீதா will மாதாஜி, come back, பபிதா Mataji. மாதாஜி எல்லாம் இருந்தாங்க மாதாஜி. சொல்லுங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. They're coming back slowly. 2 groups are there. Meeting room. ஹரே கிருஷ்ண மாதாஜி. From meeting room 1, they have not come back, I think. Meeting room 2, they have come back. Terlega Mataji. अभी मीटिंग करके आया था, उसमें से आ गया था. Meeting room 1 has to come back, Mataji. No, but I've called everybody back. Yeah, So, they are coming back. Slowly they're coming back. Yeah. okay. ஸோ நான் பார்க்குறேன் மீட்டிங் ரூம் 1, 2ல எல்லாருமே சைலண்டா இருக்கீங்க. சைலண்டா ஏன் மீட்டிங் ரூம் போடுறோம்னா உங்களுக்கு தனியா ஒரு கிளாஸ் ரூம் மாதிரி. ஸோ நீங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இங்க வந்து ப்ரெசென்ட் பண்றதுக்கு. ஸோ சொல்லுங்க மாதாஜி, பேசுனதெல்லாம் சொல்லுங்க. பேசுனதை சொல்லுங்க. இல்லைம்மா. ரெண்டாவது வந்து ஒரு ரூம்ல வந்து சரி யார் மாதாஜி. ப்ரெசென்ட் பண்ண போறீங்கன்றத சொல்லணும். சொல்லுங்க. எங்கள்ல இருந்து விஜயராகவ சார் பண்ணிட்டோம். அவங்க நிறைய சொன்னாங்க நல்லா. சரி நாங்களும் எல்லாரும் விட்டு டிஸ்கஸ் பண்ணுறோம். சரி ஓகே. எல்லாரும் டிஸ்கஸ் பண்றது நோ யூஸ். எப்பவுமே யார் சொல்றாங்கன்றத ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிக்கோங்க. அப்பதான் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. எஸ் பிரபு, நீங்க சொல்லுங்க. Prabhu, you are muted, Prabhuji. I'm sorry. Correct. Hare Now it's fine. Yeah, now you're. Thank you, Prabhu. So, Hare Krishna Mataji. So, Hare இப்போ Krishna. நீங்க கேட்ட கொஸ்டின் வந்து, அதாவது இந்த பர்பட் வந்து ஸ்ரீல பிரபுபாதர் எந்த மூட்ல எழுதியிருக்காரு அப்படிங்கிறது மெயினா வந்து நாங்க பார்க்கறதுக்காக ட்ரை பண்ணோம். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து மெயினா வந்து நம்ம இதை படிக்கிறவங்களுக்கு, நம்ம அவருடைய சீடர்களுக்கும் சரி, நம்ம படிக்கக்கூடிய இதை கேட்கக்கூடியவர்களுக்கும் சரி, அவர் வந்து இந்த இறுதி இலக்கு தெளிவா வந்து காட்டணும்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு இதுல வந்து பண்ணியிருக்காரு. ஏன்னா வந்து பல்வேறு யோகங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு தலை சுத்தி மூக்கு தொடுற மாதிரியான ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ்ல போய் ஸ்டெப் பை ஸ்டெப்பா முன்னேறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்குது. ஆனால் வந்து பக்தி யோகம் அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ப்ராசஸ். அது வந்து ரொம்ப கிளியரா வந்து பிரபுபாதர் வந்து இங்க வந்து நமக்கு வந்து ஸ்ரீல பிரபுபாதர் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அதை எப்படி அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பத்தியும் வந்து ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்காரு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மற்ற இதுலயும் மற்ற யோக முறைகளையும் வந்து பக்திங்கிறது கொஞ்சம் இருந்தாலும் தூய்மையான பக்தி யோகத்தை பத்தி தான் வந்து இந்த இதுல வந்து டீட்டெயிலா வந்து விளக்கியிருக்காரு. அதுதான் நம்மளோட அல்டிமேட் கோலா இருக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதெல்லாம் எப்படி வந்து நம்ம அடைய முடியும், பிரம்ம ஜோதிட மற்ற யோகங்கள் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறத விட பலன்கள் என்ன அப்படிங்கிறது வந்து சொல்லி, அது வந்து அதன் மேல் வந்து நமக்கு வந்து பக்தி யோகத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து பற்று இருக்காது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காரு. நிஷ்காம யோகம் சுயநலம் ஏதும் இல்லாதவன் அப்படின்னு சொல்லி இங்க வந்து டிஃபைன் பண்ணியிருக்காரு. ஸோ இது போன்ற இருக்கிறவங்களுக்கு வந்து பக்குவமான அமைதி இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியுது. ஸ்ரீல பிரபுபாதர் வந்து ஏன்னா பல்வேறு மக்களும் வந்து யோகம் அப்படின்னு யோக முறைக்கு நாடுவதற்கான முக்கியமான காரணம் வந்து அமைதி வந்து கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன்ல தான் வந்து பலரும் வந்து இந்த யோக முறையை வந்து நாடுறாங்க. ஆனால் வந்து அமைதி யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து இங்க ஸ்ரீல பிரபுபாதர் கிளியரா சொல்லியிருக்காரு. பக்குவமான அமைதி வந்து தூய பக்தர்களுக்கு மட்டுமே வந்து இங்க சொந்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது போக வந்து
எப்படி நம்ம வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காரு. கிருஷ்ணருடைய பல்வேறு ரூபங்களில் வந்து ஏதோ ஒன்றில் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காரு. அதாவது ராமர், நரசிம்மர் முதலிய பல்வேறு அவதாரங்கள்ல வந்து ஏதோ ஒரு ரூபத்தை வந்து செலக்ட் பண்ணி பக்தி தொண்டை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா வேற ஸ்லோகங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து அல்டிமேட் நமக்கு வந்து அல்டிமேட் கோல் வந்து ராதாகிருஷ்ணர் தான் வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். தூய பக்தி அப்படிங்கிறது வந்து அந்த ஸ்டேஜ்ல தான் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஆனால் வந்து இங்க வந்து ஆரம்பிக்கிறதுக்கு வந்து பிற அவதாரங்களையும் வந்து நம்ம வந்து ஆரம்பிக்க முடியும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா வந்து பல்வேறு நம்ம பேக்ரவுண்ட்ல வந்து பல்வேறு அவதாரங்கள் நம்ம வந்து நமக்கு வந்து அறிமுகமாயிருக்கும். டக்குன்னு வந்து அதுல இருந்து உடனடியாக வெளியில வர்றதுங்கிறது வந்து ஒரு யாருக்குமே ஒரு சிரமமான விஷயமா இருக்கும். ஸோ அது போன்ற சூழ்நிலைகள் வந்து அதுல ஆரம்பிச்சு வந்து இங்க வர்றதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து இங்க வந்து ஒரு வழியை வந்து ஸ்ரீல பிரபுபாதர் வந்து சொல்லியிருக்காரு. கிருஷ்ணரே கொடுப்பான்னு சொல்றாரு. ஹரே கிருஷ்ணா. அந்த கிருஷ்ணரே நமக்கு வழிகாட்டுவார் சொல்றாரு. அது பரம்பரையில கிருஷ்ணர் பலராம் மூலமா அவர் வழி காட்டுறாரு. ஸோ ஸ்ரீலா பிரபாத் வெரி கிளியர்லி நம்ம பக்தி யோகா ப்ராக்டிஸ் பண்றதுக்கு எல்லாமே பண்ணியிருக்காரு. மார்னிங் 4 மணி சாண்டிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 4:30 மங்களார்த்தி, மார்னிங் சாண்டிங், பாகவதம், அந்த 5 இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இருக்கு. டிவோட்டி அசோசியேஷன், அட் த சேம் டைம் பாகவதம் ரீடிங்கு, சாண்டிங், கிருஷ்ணாவோட டைரக்ட் அசோசியேஷன். இங்க சொன்னார் இல்லையா, விருந்தாவன்ன்றது வந்து நம்ம எங்க இருக்கோன்றது முக்கியம் இல்லை. அவர் சொன்னாரா, நீங்க யூஎஸ் லண்டன்ல டிவோட்டிஸ் ஒரு இருந்தா வந்து அதுதான் விருந்தாவன், ரைட்? வாணி வாப்புல, வாப்புனா பிசிக்கல், வாணியனா காதுல கேட்கறது. பிரபுபாத்தோட வாணி சேவை தான் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம வாணியனா நம்ம கேட்கறது ஒன்று இல்லை, படிக்கிறது எல்லாமே வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதோட நம்ம வெரி நைஸ்லி செட். இது வந்து குரூப் 1. தேங்க்யூ விஜயா பிரபு, வெரி வெரி எக்ஸலண்ட். அண்ட் நெக்ஸ்ட் வேற யாரு? நெக்ஸ்ட் குரூப் 2. This is group 2. Group 1 and 3 should say. Yeah. Group 1 or 3 யார் ரெடியா இருக்கீங்களோ சொல்லுங்க. அதுக்குதான் குரூப் 1 நான் மெம்பரா இருந்தேன். நான் எல்லாரும் சொன்னதை கேட்டுக்கிட்டு இருந்தேன். கடைசியில நான் பேசும்போது டைம் ஆயிடுச்சு. நான் அதனால அதெல்லாம் கேட்டதுனால அவங்க சொன்னதை வச்சு நான் சமரைஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். சொல்லலாமா மாதாஜி? சொல்லுங்க மாதாஜி. அதாவது இந்த பர்டிகுலர் அத்தியாயமே பரத்தை அடைதல், அதாவது நம்ம வந்து கோலோகாவுக்கு போறதுதான் தூயம் பக்தருடைய இறுதி இலக்கு அப்படிங்கிறத பிரபுபாதா பல விதங்கள்ல சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, பக்தி யோகம் தான் முக்கியம். கிருஷ்ணர் வந்து ஞான யோகம், கர்ம யோகம் எல்லாரும் சொன்னா கூட ஞானமோ கர்மமோ கலக்காத தூய்மையான பக்தி யோகமே நம்ம வந்து நம்மள கிருஷ்ணரை அடையிறதுக்கு உதவும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த மாதிரி இருக்க வேண்டிய தூய பக்தன் வந்து பகவானை திருப்தி செய்வதை தவிர வேற எந்த ஆசையும் இல்லாம இருக்கணும். அந்த மாதிரி இருக்கணும்னா அதுக்கு என்ன வழி அப்படிங்கிறதையும் அவர் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கலியுகத்துல கிருஷ்ணரை மட்டும் நம்ம நினைக்கணும், அவருக்கு அன்பு தோண்டு செய்யணும்னா சிம்பிள் மெத்தட் எதுனா மகாமந்திரம். நம்ம ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் தான் தூய்மையானது. அவர் சொன்ன வார்த்தையவே நான் சொல்றேன், தூய்மையானது, எளிமையானது, பயிற்சி செய்யவும் சுலபமானது அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி இருக்கும்போது அதை இந்த ஸ்லோகால வர்ற வார்த்தைகள் ரெண்டும் சததம் நித்யஷ அப்படிங்கிற 2 வார்த்தைகளையும் பார்த்தோம்னா நம்ம தினசரி எப்போதும் தியானிக்கணும் இந்த மந்திரத்தை அப்படின்னு சொல்றாரு. அது தவிர அவர் சொல்றது என்னன்னா, நம்ம பிரபுபாதா நீங்க சொன்ன மாதிரி வெளிநாடுகளுக்கு சென்று 108 கோவில்களை உண்டாக்கினாரு. ஒவ்வொரு இடத்துலயுமே அவர் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை, பிருந்தாவனத்தின் சூழ்நிலையையே அவர் அங்க கொண்டு போனார். அதனால ஒரு பக்தன் வந்து தன்னுடைய பக்தி தொண்டின் மூலம் பிருந்தாவனத்தோட சூழ்நிலையை அவன் இருக்கிற இடத்தையே உருவாக்க முடியும் என்பது அவருடைய ஐடியா. அதை ஆக்சுவலா அவர் செய்தும் காட்டினார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மீதி மெம்பர்ஸ் எதுவும் சொல்லணும்னா சொல்லுங்க. இதுதான் நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க மாதாஜி. நம்ம டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் சொல்லிட்டீங்க. ஒன்லி திங் இஸ் அவர் 5 விதத்துல இருக்கான்னு சொன்னாங்க. சாந்த பக்தர் இருக்காங்க, தாசி பக்தர் இருக்காங்க, சைக்கிய பக்தர் இருக்காங்க, வாசல்ய பக்தர், மாதுரி பக்தர். இந்த எந்த பக்தரா இருந்தாலும் அந்த வந்துட்டு நீங்க கிருஷ்ணனோட வேதத்தை மட்டும் சொன்னா போதும், கிருஷ்ண நாமத்தை மட்டும் சொல்லியே அவரை அடைய முடியும் அப்படிங்கறது அவரோட தாற்பயம், மெயின் தாற்பயம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா.
ஸோ அதனால வந்து நம்ம வந்து எப்பவுமே தெரிஞ்சுக்கணும் இந்த விஷயங்கள் எல்லாம் அப்படின்னு. ஸோ எதுக்கு நம்ம இது வந்து என்னன்னா நம்ம க்ளோஸ் டு சரி, வெரி நைஸ்லி எக்ஸ்பிளைன் மாதாஜி, தேங்க்யூ ஸோ மச். வெரி நல்லா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ரொம்ப இது குரூப் ஆக்டிவிட்டி பண்ணதில்லை, இனிமே நிறைய பண்ணணும். நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. அது ஒரு பாயிண்ட் விச் ஐ இன்னும் ஒண்ணு மட்டும் ஆட் பண்ணட்டுமா மாதாஜி? அதாவது இந்த நானே இந்த ஒண்ணு chapter சொல்லட்டுமா நம்ம மாதாஜி? 2 வாரம் வாசிச்சதுனால அப்போ நான் வந்து ஹரே கிருஷ்ணா மந்திரத்தையே ஆக்சுவலா அவர் வந்து 7 இடங்கள்ல ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா அந்த மந்திரத்தையே அவர் வந்து அவருடைய பொருளுரையில எழுதியிருக்காரு. பயிற்சி எவ்வளவு முக்கியம்ன்றது ஒரு 3 ஸ்லோகத்துல பர்பட்ல எழுதியிருக்காரு. அதே மாதிரி ஒரு 10 இடங்கள்ல அவர் வந்து கண்டிப்பா கிருஷ்ண உணர்வு இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதனால கடவுளை அடையிறதுக்கு ஹரே கிருஷ்ண மந்திரத்துடைய இம்பார்ட்டன்ஸை இந்த பர்டிகுலர் சாப்டர்ல அவருடைய பர்பட்ல நிறைய சொல்லியிருக்காரு மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி ஒண்ணு விட்டுட்டீங்க. அதாவது பரமபுருஷ பகவானையே சரணடைந்தாம்னா அவரே என்ன செய்யறாரு, பக்தனுக்கு தேவையான புத்தியையும் கொடுத்து அவரே வந்து எல்லாத்தையும் அவனுக்கு தேவையானது எல்லாத்தையும் பகவானே வழங்குறாரு மாதாஜி. அதனால அவனுக்கு என்ன செய்யலாம், பகவான ஆன்மீக உலகுல அவன் அடைய முடியும் மாதாஜி. வெரி நைஸ். ஸோ அதனால வந்து நீங்க சொன்ன மாதிரி பகவானே பண்றதால ஆன்மீக உலகம் அழக முடியும். ஸோ ஓவரால் இது எல்லாமே நான் இப்போ இதுக்கு மேல நான் ஆட் பண்ணல. தேர்ட் குரூப் ஏதாவது Mahalakshmi Mataji, you have something to add, Mataji? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அதாவது ஒரு பியூர் டெவோட்டி வந்து ஒரு நிமிஷம் கூட பகவானை வந்து மறக்க மாட்டாங்க மாதாஜி. உண்மையான ஒரு பியூர் டெவோட்டி ஒரு கணம் கூட பகவானை மறக்க மாட்டாங்க. வெரி நைஸ். பட் அந்த ஸ்டேட் வரதுக்கு பிரபுபாத் என்ன நம்மளுக்கு அதுக்கு தான் நம்மளுக்கு எல்லா ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஸ்டோரிஸ் சாது சங்கம் மார்னிங் அந்த சாண்டிங் பண்றது, மங்களார்த்தி பாக்குறது, மெயின் வந்து பக்தர் அசோசியேஷன் கண்டிப்பா இருக்கணும் மாதாஜி. அது இருந்தாலே நமக்கு அந்த பகவான் இந்த பெல் அடிக்கிற மாதிரி ஞாபகம் வந்துரும் மாதாஜி. ஸோ வெரி நைஸ். தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ ஸோ மச் மாதாஜி. ஸோ எல்லாமே வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னா நம்ம வந்து அசோசியேஷன், டிவோட்டி அசோசியேஷன் இருந்தால் தான் பண்ண முடியும். ஸோ வேற யாராவது சொல்லணும்னா சொல்லுங்க, இல்லைன்னா குரூப் 3ல யார் இருந்தீங்க? Mahalakshmi Mataji. வாச்சகல்பத்ருபியஸ்ய கிருபாசிந்துபியைவ ச பதிதானான் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. अनंत कोटि वैष्णव विजय श्री राम प्रभात जय नामाचार्य हरिदास ठाकुर जय. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे राम 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 हरे. மறுபடியும் ரிப்பீட் பண்றேன், நெக்ஸ்ட் வீக்ல இருந்து தயவு செஞ்சு படிச்சுட்டு வாங்க. வீடியோ ஆன் பண்ணுங்க. வெறும் வெரி ஃபியூ, இன்ஃபேக்ட் கை விட்டு சொல்லலாம், நம்ம எப்பவுமே விஜயா பிரபு தான் ஆன் பண்றாரு. அப்பதான் அன்டிவைடட் அட்டென்ஷன் ஆன் பண்ணுங்க. இட்ஸ் அ மஸ்ட் ஃபார் பக்தி சாஸ்திரி. அண்ட் அடுத்த வாரம் மண்டே 4 o'clock கிளாஸ். சரிங்களா? Yes. ஓகே.